வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜே ஸ்டோரி பாக்ஸ். ஜே ஸ்டோரி பாக்ஸ்ல இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஐஏஎஸ் அவர்களை எழுதிய அரண்மனை குடும்பம். இது மர்மம் மற்றும் த்ரில்லர் நிறைந்த நாவலாகும். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. ஜில் என்று இருந்தது ஏற்காடு. சாம்பிராணி தூபம் போட்டது போல் பனிப்போர்வை, அப்போர்வைக்கு நடுவே கருப்பாய் கோடு போட்டது போல் வளைவான தார் சாலை. அந்த சாலை மேல் சீரான வேகத்தில் சென்று கொண்டு இருந்தது கணேசனின் சிவப்பு நிற ஆடி கார். கணேசனை அதை ஓட்டிக்கொண்டிருந்தான். காருக்குள் பின் சீட்டில் ஒரு ஓரமாய் அமர்ந்திருந்தாள் அவன் மனைவி ரத்தி. அவள் மேல் தலை வைத்து படுத்திருந்தாள் கணேசன் ரத்தியின் ஒரே செல்ல மகளான தியா. 6 வயதாகிறது. பொதுவாக காரில் குழந்தைகள் பயணிக்கும் பொழுது துடிப்பாக வேடிக்கை பார்த்து கொண்டுதான் வருவார்கள். ஒரு குதூகலம் இருக்கும் அவர்களிடம். இரண்டுமே தியாவிடம் இல்லை. குளிரில் அவள் உடல் நடுங்கியதால் ஒரு ஷாலை எடுத்து அவள் மேல் போர்த்தியிருந்தாள் ரத்தி. ரத்தி என்கிற பெயரை கேட்கும் பொழுது ஒரு வடநாட்டு பெயரை கேட்பது போல் இருக்கும். உண்மைதான். ரத்தியின் சொந்த ஊர் மகாராஷ்டிராவின் நாக்பூர். ஹிந்தி தான் அவள் தாய்மொழி. கணேசன் பிசினஸ் விஷயமாக நாக்பூர் போன இடத்தில் பரிச்சயமாகி பின் அதுவே காதலாகி இறுதியில் அது கல்யாணத்தில் முடிந்து ஒரு குழந்தையும் பிறந்துவிட்டது. கல்யாணத்திற்கு பின் கணேசனின் முயற்சியால் தட்டு தடுமாறி தமிழ் கற்றுக்கொண்டு இப்பொழுது நன்றாக தமிழ் பேசுகிறாள் ரத்தி. எல்லா வீட்டு வேலைகளையும் கூட நன்றாக செய்வாள். கணேசன் நாக்பூரில் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸிற்கு ஒரு வேலைக்காரியாக வேலை பார்க்க வந்த ஒருத்தி எல்லா வேலைகளையும் பார்ப்பதில் ஆச்சரியமென இருக்க முடியும். அப்படி வந்த இடத்தில்தான் கணேசனுக்கும் அவளுக்கும் காதல் ஏற்பட்டது. மிகவும் பக்தி உடையவளும் கூட. ரத்தியின் இடது கையில் மணிக்கட்டுக்கு மேல் உள்ள முழங்கை பரப்பில் ஒரு நாகம் ஊர்வது போல் பச்சை குத்தப்பட்டு இருந்தது. அதுவே நாகாஸ் என்கிற ஒரு பரம்பரையில் அவள் வந்தவள் என்பதற்கு அடையாளம். இந்த பரம்பரையினர் தங்கள் 9 வயதில் இப்படி பச்சை குத்திக் கொள்வர். இது ஒரு சடங்காகவே நடக்கும். சொந்தங்கள் சூழ குலதெய்வ கோவிலில் இந்த சடங்கு நடக்கும். ரத்திக்கும் அப்படித்தான் நடந்தது. நாக தேவதையே இவர்கள் குலதெய்வமும் கூட. தினமும் படுக்கையிலிருந்து கண் விழிக்கும் பொழுது நாகாஸ் தங்கள் இடக்கை நாகப்பச்சை மேல்தான் கண் விழிப்பர். வலது கையால் அந்த பச்சையை தொட்டு கண்களிலும் ஒற்றிக்கொள்வர். ரத்தி காரில் பயணிக்கும் அந்த பகல் பொழுதில் கூட அடிக்கடி அப்படி அந்த நாகப்பச்சையை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டாள். கார் டிரைவ் செய்தபடியே கண்ணாடி வழியே ரத்தி அப்படி செய்வதை கணேசனும் பார்த்தான். அவன் முகமும் கலக்கத்தில்தான் இருந்தது. இடையே தியா படுத்தபடியே இருமினாள். அப்படி அவள் இருமினாலே அது ஆபத்து. இருமல் வந்தால் அது ஒரு 5 நிமிடமாவது நீடிக்கும். நிச்சயம் ரத்தம் வந்து மார்பின் மேலெல்லாம் வழிய தொடங்கிவிடும். அந்த இருமல் நிற்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். அந்த காருக்குள் அப்பொழுதும் அப்படித்தான் ஆயிற்று. இருமல் தொடர்ந்தது. ரத்தம் வாய் வழியே வழிய ஆரம்பித்தது. அதற்காகவே தயாராக வைத்திருந்த துணியால் அதை துடைத்து நெஞ்சை தடவி அவளை ஆறுதல் படுத்த முனைந்தாள் ரத்தி. கணேசனும் ஒரு ஓரமாக காரை நிறுத்திவிட்டு இறங்கினான். பின் சீட்டுக்குள் ஏறி தன் செல்ல மகளை தன் பங்குக்கு இழுத்து அணைத்து அவள் மார்பையும் தடவிவிட்டு அதை நிறுத்த பார்த்தான். அந்த இடைவெளியில் அருகில் தயாராக வைத்திருந்த கிட் பேக்கிலிருந்து ஒரு மருந்து பாட்டிலை எடுத்து அதிலிருந்து ஒரு மூடி மருந்தை எடுத்து கணேசன் வசம் இருந்த தியாவிற்கு மடக்கென்று ஊட்டிவிட்டாள். பின் ரத்தம் வழிந்த வாயையும் துடைத்து விட்டாள் ரத்தி. ஒரு வழியாக தியாவும் மெல்ல இருமுவதை நிறுத்தி அப்படியே சோர்ந்து கணேசன் தோள் மேல் கண்கள் சொருக விழுந்தாள். தியா தன் தோளில் சாய்ந்திருக்கும் நிலையில் அப்படியே காரை விட்டு இறங்கி வெளியே இயற்கை சூழலை பார்த்தான் கணேசன். அழகான காஃபி தோட்டம், நடுநடுவே ராட்சசமாக வளர்ந்திருக்கும் மரங்கள், ஜில் என்ற இதமான சூழல். ஆனால் மனதில் மட்டும் புயல். ரத்தியும் இறங்கி அவன் அருகே சென்று நின்றாள். அவள் முகம் சற்று வீங்கி இருந்தது. அவள் எப்பொழுதும் அழுதபடியே இருப்பதால் இப்பொழுதெல்லாம் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. கணேசன் இவளை காதலித்த பொழுது மலர்ந்த சூரியகாந்தி பூவை பார்ப்பது போல் இருந்தாள். இன்று தியாவால் இப்படி ஆகிவிட்டது. ரத்தியின் விழிகளில் கண்ணீரும் வரத் தொடங்கியது. கணேசன் அதை பார்த்து தன் வலது கையால் வழக்கம் போல் அருகில் சென்று துடைத்து விட்டான்.
ஜி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க ஜி என்று அவளும் பேச ஆரம்பித்தாள். பைத்திய மாதிரி பேசாத. நான் மட்டுமா? நீ தானே கஷ்டப்படுற. ஏன் பிரித்து பேசுகிற என்று காப்பி தோட்டத்தை பார்த்தபடியே பதிலுக்கு பேசினான் கணேசன். நான் கஷ்டப்படுறதுக்குனே பிறந்தவ ஜி. நீங்கள் என்ன அப்படியா? அரண்மனை குடும்பத்தில் பிறந்தவர். இந்த வேலைக்காரியை கட்டிக்கிட்டு எனக்கு சரியா நீங்களும் கஷ்டப்படுறீங்களே ஜி. தொடக்கத்தில் அவள் கணேசனை ஜி என்று தான் அழைத்து பேசினாள். திருமணத்திற்கு பின்பும் அதுவே அவள் வரையில் தொடர தொடங்கிவிட்டது. ரத்தி, இதோட நீ இப்படி பல முறை பேசிட்ட. ஒரு வேலைக்காரன்ற தாழ்வு மனப்பான்மை உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது. நானும் எத்தனை தடவை சொல்றது, இப்படி ஒரு அரண்மனை குடும்பத்து மருமகள்னு என்று கணேசன் அவளை பார்த்து திருப்பி கேட்டான். அதுவும் சற்று கோபமாக. இப்படி நீங்க சொல்ற மாதிரி உங்க வீட்டுல யாரும் சொல்லலையே ஜி. என்கிட்ட பேசுறத கூட அவங்கெல்லாம் கேவலமாகத்தானே நினைக்கிறாங்க. எல்லாம் போக போக சரியாயிடும் ரத்தி, தைரியமா இரு. இப்படியே நீங்களும் 6 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வெறுப்பும் கோபமும் அதிகமாகதே தவிர துளி கூட குறையிலையே. போதா குறைக்கு நமக்கு பிறந்த தியாவும் நோயாளி ஆயிட்டா. இவளால எல்லாம் மாறும்னு நம்பினதும் மோசமாயிடுச்சே. போதும், முதல்ல இப்படி புலம்பத்தை நிறுத்து. கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கத்தான் ஏற்காட்டில் இருக்கிற நம்ம பங்களாவில் தங்க வந்திருக்கோம். எல்லாம் போக போக சரியாயிடும், புலம்பாத. வா போகலாம் என்று தியாவை திரும்ப ரத்தி வசம் தந்த கணேசன் காரில் ஏற சென்றான். ரத்தியும் குழந்தையோடு காருக்குள் ஏற சென்ற சமயம் காருக்கு முன்னே தார்ச்சாலையின் குறுக்கே ஒரு நாகம் காபி தோட்டம் ஒன்றின் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடனேயே ரத்தியிடம் ஒரு பரவசம். அதுவும் சாலை ஓரமாய் உள்ள புதருக்குள் புகுவதற்கு முன் எழும்பி படம் விரித்து காரையும் கணேசனையும் ரத்தியையும் ஒரு பார்வை பார்த்தது. ரத்தி உடனேயே வேகமாக ஒரு காரியம் செய்ய தொடங்கினாள். குழந்தையோடு அதை நோக்கி வேகமாக சென்றவள் குழந்தை தியாவை சாலை ஓரமாகவே அதன் முன் தரையில் கிடத்திவிட்டு அப்படியே அதன் முன் நாகமாதா எனக்கு ஆசி கொடு என்று சொல்லிக்கொண்டே மண்டியிட்டு விழுந்து வணங்கினாள். அதுவும் தரையை ஒரு கொத்து கொத்திவிட்டு விறுவிறுவென காப்பி செடிக்குள் புகுந்து மறைந்தும் போனது. கணேசனுக்கோ ஒரே படபடப்பு. ஓடி வந்து குழந்தையை தூக்கி கொண்டான். எழுந்து நின்ற ரத்தியையும் பார்த்து, பைத்தியக்காரி, இப்படியா நடந்துப்ப? அது கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் என்று கோபமாக கேட்டான். இல்லை ஜி, அது கடிக்காது. அது எங்க தெய்வம். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க வேணா பாருங்க, இனி நமக்கு நல்லதே நடக்கும் என்று புதிய தெம்புடன் பேசத் தொடங்கினாள் ரத்தி. அப்பொழுது அவர்கள் பின்னாலேயே ஒரு காரும் தொடர்ந்து வந்து அதுவும் ஒரு ஓரமாக நின்றிருந்தது. அதனுள் டிரைவிங் சீட்டில் இருந்த சதீஷ் என்பவன் கணேசனின் மாமாவிடம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தான். நான் கணேசன் சாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சார். இப்போ கூட அவங்கள பார்த்துக்கிட்டு தான் பேசுகிறேன். என்னன்னு தெரியல, திடீர்னு காரை நிறுத்தி இறங்கி 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டாங்க. குழந்தை தோளில் தூங்கிட்டு இருக்கு. அப்போ ரோட்டு குறுக்க ஒரு பாம்பு போகவும் அந்த பொண்ணு உடனே விழுந்து கும்பிடுச்சு. எனக்கு ஏதோ சினிமா பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்போ நல்லா என்ஜாய் பண்ணு. ஆனால் அவளும் அந்த குழந்தையும் ஏற்காடு மலையை விட்டு உயிரோட மட்டும் கீழே இறங்கிடக்கூடாது. அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. 50 லட்சத்தை கேஷாக கொடுக்க போறீங்க. நான் விடுவேனாங்க. கவலையே படாதீங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி அந்த பொண்ணும் குழந்தையும் பரலோகத்துக்கு போய் சேருவாங்க. கணேசன் சார் மட்டும் ரொம்ப சேஃபா திரும்பி வருவார். அதற்கு பிறகு உங்க விருப்பப்படியே உங்க மகளை சாருக்கு கட்டி வச்சு அவ்வளோ சொத்தையும் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க என்று பேசியவன் போனை கட் செய்துவிட்டு மும்முரமாய் கணேசனின் காரை பின்தொடர ஆரம்பித்தான். பிரம்மாண்டமான ஏற்காட்டின் அரண்மனை குடும்ப பங்களாவுக்குள் கணேசனின் கார் உள்புகுந்து போர்ட்டிகோவில் தேங்கி நின்றது. காரை பார்க்கவுமே வேலைக்காரன் நாச்சிமுத்துவும் அவன் மனைவி பங்கஜமும் ஓடி வந்தனர். குளிருக்காக நாச்சிமுத்து மஃப்ளரால் தலைப்பாகை கட்டியிருந்தான். பங்கஜம் புடவைக்கு மேல் ஒரு ஸ்வெட்டர் அணிந்திருந்தாள். இருவரும் முதல் காரியமாக கணேசன் முன்னால் அவன் காலில் விழுந்து கும்பிடத் தொடங்கினர். கணேசனுக்குள் உடனேயே கோபம் எகிர தொடங்கியது. நாச்சிமுத்து, என்ன இது? இப்படியெல்லாம் காலில் விழக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்லைங்க, இது எங்க கடமைங்க. உங்க குடும்பத்திலே நீங்க மட்டும்தாங்க இது தப்புன்னு சொல்றவரு. ஆனா மற்றவங்க யாரும் சொன்னதில்லைங்க. ஒரு தடவை இவ காலில் விழ மறந்து கார்ல இருந்த ஜாமானை இறக்க போயிடுச்சே. பெரியய்யா பொறிஞ்சு தள்ளிட்டாருங்க. நாச்சிமுத்து வெளிப்படையாக பேசிக்கொண்டே டிக்கியிலிருந்து சுர்கேஸ் மற்றும் பேக்குகளை இறக்கினான்.
பங்கஜம் அவனுக்கு உதவி செய்தாள். கணேசன் அதை கேட்டபடியே தோளில் தியா தூங்கியபடி இருக்க ரத்தியோடு உள்ளே நுழைந்தான். செருப்பை முகப்பில் கழட்டிவிட்டு தரையில் கால் வைத்து நடந்தபொழுது ஜிலுஜிலுப்பு அப்பி எடுத்தது. ரத்தி புடவியால் இழுத்து மூடி நடுங்கிக் கொண்டேதான் கணேசன் பின்னால் சென்றாள். பெட்ரூம் படுக்கை விரிப்போடு ஹீட்டர் போடப்பட்டு தயாராக இருந்தது. படுக்கையில் தியாவை கிடத்திய கணேசன் முதல் காரியமாக பாத்ரூம் சென்று வந்தான். ரத்தி ஜன்னல் வழியாக பங்களாவை ஒட்டியிருக்கும் பூந்தோட்டத்தை பார்த்தாள். களியர் என்று பூக்கள் பூத்திருக்க மேலே தேனீக்கள் வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. பார்க்கவே பரமசுகமாக இருந்தது. இயற்கை இயற்கைதான். முதல் முறையாக நெடுநாட்களுக்கு பிறகு ரத்தி சற்று லேசான மனநிலைக்கு வந்திருந்தாள். கணேசனும் பாத்ரூம் போய்விட்டு வந்த நிலையில் அவளை ஏறிட்டான். முதல் தடவையாக நெடுநாட்களுக்கு பின் அவளும் அவனை பார்த்து சிரித்தாள். என்ன ரத்தி, இங்க வரவும் உனக்கு ஒரு தெம்பு வந்துட்ட மாதிரி தெரியுதே. ஆமாஞ்சி, எப்ப எங்க குலதெய்வத்தை நான் பார்த்தேனோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பாம்பை இங்கேயே சாமியா கும்பிட்ற வழக்கம் உண்டு. ஆனா உன்ன மாதிரி நேர்ல பார்த்தா விழுந்து கும்பிட்றதெல்லாம் கிடையாது. தட் இஸ் டூ மச். ஆமா, அது கடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப? நிச்சயம் கடிக்காது ஜி. நாம தப்பா இருந்தாதான் அது கடிக்கும். நாம நல்லவங்களா கெட்டவங்களான்னு அதுக்கு எப்படி தெரியும்? அது நாகதேவதை, அதுக்கு எல்லாம் தெரியும். அவள் அப்படி சொல்லவும் அவன் பதிலுக்கு சற்று ஏளனமாக சிரித்தான். என்ன கேலியா சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன செய்யறது? அது ஒரு விஷப்பூச்சி. அதுக்கு நம்மள மாதிரி 6 அறிவு கிடையாது. 6 அறிவு கொண்ட நமக்கே பல நேரத்துல நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரியல. நீயோ அதையெல்லாம் யோசிக்காம பிளைண்டா நம்புற. ஜி, அப்படிலாம் சொல்லாதீங்க. நாகதேவதை மனுஷங்களான நமக்கெல்லாம் மேல. நாங்க நாக வம்சத்தோட தொடச்சுன்னு எங்க வீட்டில் சொல்லுவாங்க. எங்க முன்னோர்களை ஒருத்தருக்கு நாகப்பாம்பே குழந்தையா பிறந்து வந்திருக்குங்க. ரத்தி சொன்னதை கேட்டு கணேசன் அதிர்ந்தான். நெற்றியை சுருக்கி கொண்டு, நம்புற மாதிரி சொல்லு ரத்தி. ஒரு மனுஷனுக்கு எங்கேயாவது பாம்பு வந்து பிறக்குமா? யாராச்சும் கேட்டா ஹாரி பாட்டர் கதை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் பொய் சொல்லலைங்க. 1962ஆம் வருஷம் தான் இது நடந்தது. பேப்பர்ல எல்லாம் கூட வந்தது. நிஜமாவா? உங்களால அந்த வருஷத்து நாக்பூர் எடிஷனை எடுத்து பார்க்க முடிஞ்சா பாருங்க. நிச்சயமா அதுல இருக்கு. அந்த பேப்பர் எங்க வீட்டில் கூட ரொம்ப நாள் வரை இருந்தது. ரத்தி மிக அழுத்தமாக சொன்னாள். இம்மட்டில் அவள் பொய் பேச தேவையில்லை. அறியாமையில் பேசுவதாகவும் தெரியவில்லை. எனவே சற்று குழம்பித்தான் போனான் கணேசன். என்னங்க யோசிக்கிறீங்க? இன்னும் உங்களால நம்ப முடியலையா? உண்மையை சொன்னா அப்படித்தானே வச்சுக்கையே. அதுக்காக நீ பொய் சொல்றதா நிச்சயம் நான் நினைக்கல. பாம்பு வந்து பிறந்தது என்ற விஷயம் தான் இடிக்குது. ஒருவேளை கை கால் இல்லாம முழுக்குன்னு குறை பிரசவத்துல பிறந்திருக்குமோ? அங்கங்க கொஞ்சம் பாம்பு சாயில் இருக்க போய் பாம்புன்னு சொல்லிட்டாங்களோ? இல்ல, 3 அடி நீளத்துக்கு பாம்பே தாங்க பிறந்தது. அந்த பாம்பு குழந்தை போட்டோ கூட பேப்பர்ல வந்தது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, குழந்தை பிறந்த இடத்துக்கு பாம்பு வந்திருக்கணும். அதே சமயம் குழந்தை பிறந்து அது செத்து போயிருக்கணும். இல்ல, அந்த குழந்தைய மறுத்து வச்சு தான் எடுத்துக்கிட்டு அந்த பாம்பை பிடிச்சி பாம்பு பிறந்ததா சொல்லியிருக்கணும். இப்படித்தான் ஏதாவது நடந்திருக்கும். கணேசன் இப்படி பல மாதிரி யோசித்து பேசியது ரத்திக்கு பிடிக்கவில்லை. என்ன ஜி, என்னென்னமோ சொல்றீங்க? அப்படியெல்லாம் இருந்தா அதிசயம்னு பேப்பர்ல வந்திருக்குமா? பேப்பர்ல வந்துருதால அது உண்மைன்னு நான் எடுத்துக்க தயாரில்லை. அதுவும் இந்த கால பேப்பர்களை பத்தி கேட்கவே வேண்டாம். பரபரப்புக்காக அவங்க எந்த செய்தியையும் எப்படி வேணும்னாலும் போடுவாங்க. சரி விடு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இனி என்கிட்ட பேசாத. என்கிட்ட மட்டுமில்ல, யார்கிட்டையும் பேசாத. அப்புறம் உன்னை லூசுன்னு நினைப்பாங்க. நீ அரண்மனை குடும்பத்து மருமக. உன்னை யாரும் தப்பாகவோ கேலியாகவோ பேசிடக்கூடாது. நாம ஒரு 4 நாள் சந்தோஷமா இருக்க மட்டும் இங்க வரல. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வெங்கட்ராவை பார்த்து நம்ம தியாவை காட்டவும் தான் வந்திருக்கோம். சேலத்துல அவரை பிடிக்கிறது கஷ்டம். பிடிச்சாலும் மனம் விட்டு பேச முடியல. அவர் இப்ப ரெஸ்ட் எடுக்க நம்மள போலவே ஏற்காடு வந்திருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் அப்பார்ட்மெண்ட்டும் வாங்கிட்டேன், ஞாபகத்துல வச்சுக்கோ என்று சொன்னவன் சற்று விலகி போய் செல்போனில் தன் பிசினஸ் சம்பந்தமாய் பேச தொடங்கிவிட, பூச்செடிகளுக்கெல்லாம் மருந்தடிக்க வந்திருந்த ஒருவன் அந்த அறையின் ஜன்னலுக்கு வெளியே நின்று கணேசன் பேசியதை கேட்டுவிட்டு சற்று ஒதுங்கி சென்று அவனை இதற்கென்றே அனுப்பியிருக்கும் சதீஷிடம் பேச தொடங்கினான். சதீஷ், நான் மார்ட்டின் பேசுறேன். சாரும் அவர் சம்சாரமும் 4 நாள் தங்க போறாங்க. சாயந்தரம் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெளியேவும் போக போறாங்க.
குட். நீ அங்கேயே மோட்டார் ரிப்பேர் வயரிங் வேலைன்னு சுற்றிக்கிட்டே இரு. நான் சொல்கிறத கச்சிதமாக செய்துடு. அந்த பொண்ணும் குழந்தையும் பிணமாக தான் கீழே போகணும். இது நமக்கு கிடைச்சிருக்க பெரிய அசைன்மெண்ட், ஞாபகம் இருக்கட்டும். சதீஷின் பதில் மார்ட்டின் என்கிற அவனை வரதில் சரிபாதி எனக்கு, அதை நீ மறந்துடாத என்று சொல்ல வைத்தது. அத்தியாயம் 2. இந்த சமயத்தில் பாம்புகள் தெய்வ சம்பந்தம் கடந்து தனித்தும் அரசமர்த்தடிகளிலும் புற்றுக்கள் முன்னாலும் வணங்கப்படுவதையும் திரு அசோகமித்திரன் கவனித்தார். அதை அவர் ஒரு ஆச்சரியமாக மட்டுமன்றி அதிசயமாக கூட உணர்ந்தார். இந்த உலகில் எத்தனையோ ஆயிரம் உயிர்கள், அவற்றில் பாம்புகள் ஒளிந்து வாழ்பவை, அச்சமளிப்பவை. அப்படி இருக்க இந்த பாம்பு இனம் மட்டும் எப்படி தெய்வ தொடர்புடையதானது? இதை வணங்கும் அளவிற்கு இது எந்த வகையில் மனிதனை விட மேலான அல்லது இணையான ஒரு உயிரினமாக ஆனது? இக்கேள்விகளுக்கு விடைகளை அவர் இந்து புராணங்களிலும் சில சித்தர் பெருமக்களிடமும் தேடத் தொடங்கினார். அப்படி அவர் தேடியபொழுது கிடைத்ததுதான் ஆதிச்சநல்லூர் தாழிகள் பற்றிய செய்திகள். மார்ட்டின் என்கிற அவன் செல்போனில் வர்றதுல சரிபாதி எனக்கு, அதை மறந்துடாத என்று சொன்ன நிலையில் போனை கட் செய்துவிட்டு செடிகளுக்கு மருந்து அடிப்பது போல் தொடர்ந்து ரத்தியையும் கணேசனையும் நோட்டமிடத் தொடங்கினான். ரத்தியும் தியா படுத்திருக்கும் பெட்டை நோக்கி சென்றாள். தியா தூங்கியபடி இருந்தாள். மலர் கொத்து ஒன்று தூங்குவது போல் இருந்தது. மெல்ல அருகில் அமர்ந்து தியாவின் தலையை ரத்தி கோதிவிட்டாள். அப்பொழுது யாரோ உள்ளே வருவது போல் இருந்தது. திரும்பி பார்த்தாள். வேலைக்காரி பங்கஜம் கையில் காஃபி டம்ளருடன் வந்திருந்தாள். ரத்தியும் வாங்கி கொண்டாள். குழந்தைக்கு பால் கலக்கி கொண்டு வரட்டுமாமா? பங்கஜம் மெல்ல பேசத் தொடங்கினாள். இல்ல பங்கஜம், இவ பால் சாப்பிட்டா வாந்தி எடுத்துறா. அப்ப பாப்பா உடம்பு இன்னும் குணமாகலையாமா? ஆமா பங்கஜம், எவ்வளவோ டாக்டர் கிட்ட காட்டிட்டோம். மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிற வரைதான் நல்லா இருக்கா. மருந்தை நிறுத்தினா இருமலும் ரத்த வாந்தியும் திரும்ப ஆரம்பமாயிடுது. என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்போ கூட ஒரு டாக்டர் கிட்ட இன்னைக்கு காட்ட போறோம். இந்த ஏற்காட்லையா? ஆமாம், சேலத்தை சேர்ந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தருக்கு எங்களை போலவே இங்க ஒரு பங்களா இருக்காம். அங்க அவர் வந்து தங்க போறாரு. ஈவினிங் அப்பாயின்மெண்ட் தந்திருக்காரு. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியாயிடும். உன் வார்த்தை பலிக்கட்டும் என்றபடியே காஃபியை குடித்தாள் ரத்தி. அப்பொழுது அவள் கையில் தெரிந்த பாம்பு பச்சை பங்கஜம் கண்ணில் பட்டது. முகத்திலும் ஆச்சரியம் வந்து கூடாரமிட்டது. அதை ரத்தியும் கவனித்தாள். என்ன பங்கஜம் அப்படி பார்க்குற? இல்லம்மா, இந்த பச்சைய நான் இப்பதாம்மா உங்க கையில பார்க்குறேன். இது 9 வயசுல இருந்து என் கையில இருக்கு. இது எங்க குலதெய்வம். அப்படிங்களா? ஆமாம், எங்க ஜாதியில எல்லார் கையிலையும் இது இருக்கும். நாங்க வடக்கு நாக பரம்பரையை சேர்ந்தவங்க. அப்ப இங்க சேர்வராயன் கோயிலாண்ட ஒரு சேட்டோட எஸ்டேட்ல தங்கியிருக்கிற சாமியாரும் உங்க ஜாதி தானா? அப்ப சாமியார் கையில இதே மாதிரி பச்சை இருக்கா? ஆமாங்கம்மா, அவர் கையிலையும் அச்சு அசல் இதே மாதிரி பாம்பு பச்சை குறி இருக்கு. நான் பார்த்தேனே. அப்படியா? யார் அவர்? பேர் என்ன? பேர்லாம் தெரியாதுமா. அவர் வாயை திறந்து ரொம்ப பேசுறதும் இல்லை. எப்பவும் தியானத்தில் தான் இருக்காரு. இங்க நிறைய பேர் அவரை போய் கும்பிட்டு வராங்க. நானும் போயிட்டு வந்தேன். ஆசீர்வாதம் பண்ணி ஒரு வாழைப்பழ சீப்புல இருந்து ஒரு பழத்தை பிச்சு எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னாரு. எனக்கு ஆவுனா வயிற்று வலி வந்துடும். அதுலேயும் மாதவிலக்கு சமயத்துல ரொம்பவே கஷ்டப்படுவேன். அவர் தந்த பழத்தை சாப்பிட்டதுல இருந்து வலியே இல்லம்மா. நிஜமாவா சொல்ற? சத்தியமாமா. எனக்கு என்னமோ நீங்க கூட நம்ம பாப்பாவை கூட்டிக்கிட்டு அவரை போய் பார்த்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு தோணுது. பங்கஜம் இயல்பாய் சொன்ன விஷயம் ரத்தி மனதில் ஒரு பெரிய தீயையே மூட்டிவிட்டது. அடுத்த நொடி போனில் பேசியபடி இருந்த கணேசன் முன் சென்று நின்றாள். கையில் பாதி குடித்த நிலையில் காஃபி டம்ளர் இருந்தது. கணேசனும் ஏறிட்டான். என்ன ரத்தி? கொஞ்சம் சேர்வராயன் கோயில் வரை போயிட்டு வரணும், வரீங்களா? இப்பவா? எதுக்கு? அவனிடம் விளக்கமாய் பங்கஜம் சொன்னதை அப்படியே சொன்னாள் ரத்தி. ரத்தி, ஐம் சாரி. இந்த மாதிரி ஒரு வேலைக்காரி பேச்சு கேட்டெல்லாம் முடிவெடுக்காத. எங்க அந்த பங்கஜம்? இவங்களையெல்லாம் என் அப்பா மாமா மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்ல நிறுத்தினாதான் சரி வரும். கொஞ்சம் இடம் கொடுத்தா குட்டிய குழப்புற மாதிரி எதையாவது பண்ணிடுறாங்க. கணேசனிடம் கோபம் தண்ணீர் பலூனை பிதிக்கினால் போல் பீறிட்டுது. பார்வை பங்கஜத்தை தேடியது. ஐயோ வேண்டாங்க, அவ தனக்கு தெரிஞ்ச நல்லதே தான் சொல்லியிருக்கா. அந்த சாமியார் எங்க நாக பரம்பரையை சேர்ந்தவரா தான் இருக்கணும். அதனால தான் அவரை பார்த்தா
ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சி உங்ககிட்ட கேட்டேன். லுக், நாம டாக்டரை பார்க்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி சாமியாருங்க மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ கூட ஒருத்தி நான் தான் ஆதி பராசக்தின்னு ஆரம்பிச்சிருக்கா. நினைச்சாலே எரியுது. போய் பேசாம ரெஸ்ட் எடு. ஈவினிங் டாக்டரை போய் பார்ப்போம். நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு சந்தோஷோட எஸ்டேட் வரை போயிட்டு வரேன் என்று சொல்லி முடித்தவன் அதே வேகத்தில் வெளியேறி காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டான். அவன் பேசியதையெல்லாம் கேட்டபடி இருந்த பங்கஜம் வெலவெலத்து போயிருந்தாள். அவன் போய் முடிக்கவும் ரத்தி அருகில் வந்தவளாய் மலங்க மலங்க பார்த்தாள். என்ன பங்கஜம், அவர் பேசுனதை கேட்டு பயந்துட்டியா? ஆமாங்கம்மா, நீங்க மற்றவங்க மாதிரி இல்லைங்கிறதால் தான் உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசிட்டேன். இனி பேசவே மாட்டேம்மா. பைத்தியம், அவரை பத்தி எனக்கு தெரியும். தப்பா சில சாமியார்கள் இருக்கிறதால யாரை நம்புறதுன்னு எனக்கே குழப்பமா தான் இருக்கு. ஆனா அவரும் இந்த நாகபட்சை குத்தியிருக்காருன்னு சொன்ன விஷயம்தான் என்னை யோசிக்க வச்சுது. எங்க நாக பரம்பரையில கல்யாணமே பண்ணிக்காம சன்னியாசி ஆடுறவங்க பலர் உண்டு. சிலர் அகோரிகளாகவும் மாறி இருக்காங்க. இவங்க பெரும்பாலும் ஹரித்வார், காசி பக்கம் போய் அங்கேயே இருந்துருவாங்க. இவர் மட்டும் எதனால ஏற்காடுக்கு வந்து தங்கியிருக்காருன்னு தெரியல எனக்கு. கரெக்டுமா, இவரை கூட அந்த எஸ்டேட் சேட் காசியில இருந்து தான் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அப்ப அவர் நிச்சயம் எங்க நாக பரம்பரையை சேர்ந்தவரா தான் இருக்கணும். ஆமா, இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா? அது தெரியாதுமா. ஆனா அந்த எஸ்டேட்ல ஒரு புத்துக்கோவில் இருக்கு. அது அவங்களுக்கு சொந்தமான கோவில்னு மட்டும் தெரியும். பங்கஜம் சொல்ல சொல்ல ரத்தியின் விழிகள் பெரிதாய் விருதின. மனதுக்குள் அவள் ஏதோ கூட்டி கணக்கு போடுவது போல் தோன்றியது. அவர்கள் இருவர் பேச்சையும் கூட அந்த மார்ட்டின் என்பவன் கேட்பது தெரியாதபடி கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் முதுகில் பூச்சி மருந்து கேன் ஹோல்டு செய்யப்பட்டு இருந்தது. வலது கை ஸ்ப்ரேயரை அழுத்தி கொண்டிருக்க இடது கையால் ஜன்னல் கதவை மெல்ல தள்ளி திறந்து காதி கொடுத்திருந்தான். பங்கஜம் சொன்ன செய்திகள் அவனுக்கும் புதிது. ஆனால் சேட் எஸ்டேட்டில் ஒரு சாமியார் தங்கியிருக்கிறார் என்பது மட்டும் தெரியும். ரத்தியிடமும் ஒரு வேகமான முடிவு. பங்கஜம், அந்த எஸ்டேட் இங்கிருந்து எவ்வளவு தூரம் என்று பங்கஜத்திடம் கேட்டாள். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா? ஆட்டோ டாக்ஸின்னு ஏதாவது கிடைக்குமா? கண்ணையன் ஆட்டோ இருக்குமா? அவன் சேட்டு எஸ்டேட்டுக்கு சவாரி விட்டே செம்மநத்தங்கிற கிராமத்துல ஒரு இடம் வாங்கிட்டானா பாத்துக்குங்களே. சரி, இப்ப நாம போனா அந்த சாமியாரை பார்க்க முடியுமா? தாராளமா. மணி இப்ப 11 கிட்ட ஆகுது. மௌனமா வாழை மரத்தடியில் உட்கார்ந்துருப்பாரு. போய் பார்த்து கும்பிடு போட்டா வாழைப்பழம் தருவாரு, அவ்வளவுதான். அப்ப கிளம்பு, இப்பவே போயிட்டு வந்துடுவோம். அம்மா, ஐயாவுக்கு தெரியாம அவரை நான் சமாளிச்சுக்கிறேன். என் வேலை போயிட போகுதுமா, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. சரிங்கம்மா, வேலை போனா கூட பரவாயில்லம்மா, பாப்பாவுக்கு குணமானா போதும், புறப்படுங்க. பங்கஜம் தயாராகிட ரத்தி தியாவை ஒரு ஷாலுடன் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு புறப்பட்டாள். எதிரில் நாச்சிமுத்து காய்கறி கொடையோடு வந்தான். இருவரும் புறப்பட்டதை பார்த்து பார்வையாளியே எங்கே என்று கேட்டான். சேட் எஸ்டேட் வரை போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்துடுறோம். காரிலேயே எதுல போவீங்க? கண்ணையன் ஆட்டோவில். ஐயோ, முதலாளிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். நாச்சிமுத்து, நீ அதை பத்தி கவலைப்படாத. அவர் சந்தோஷ் எஸ்டேட் வரை போயிருக்கார். மதியம் லஞ்சுக்கு தான் வருவார். அதுக்குள்ள நாங்க வந்துடுவோம். அவனுக்கான பதிலை சொல்லிக்கொண்டே வெளியே காம்பவுண்ட் கேட்டை தாண்டி நடந்தாள் ரத்தி. வெளியே நடக்கும்போதே பங்கஜம் ரத்தியிடமிருந்து குழந்தையை தான் வாங்கி தோளில் போட்டுக்கொண்டாள். நாச்சிமுத்துவின் முகம் கலங்கி போனது. அப்படியே பக்கவாட்டிலிருந்து எதுவும் தெரியாதவன் போல பூச்சி மருந்துடன் வந்து நின்றான் மார்ட்டின். என்ன நாச்சிமுத்து, எங்க போறாங்க என்றும் கேட்டான். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீ போய் உன் தோட்ட வேலையை பார். பலாமரத்தில் பிஞ்சு விட்டுருக்கு, அதை அறுத்து கொடுன்னு சொன்னேல, செஞ்சியா என்று மார்ட்டினிடம் தாட்டியமாக பேசினான். மார்ட்டின் லேசாய் முறைத்து கொண்டே அப்படியே பின்புறம் சென்றவன் திரும்பவும் தன்னை அங்கே பணியில் வைத்திருக்கும் சதீஷிடம் போனில் தொடர்பு கொள்ள தொடங்கினான். என்ன மார்ட்டின்? சதீஷ், முதலாளி பொண்டாட்டியும் குழந்தையும் வேலைக்காரியோட சேட் எஸ்டேட்ல தங்கியிருக்கிற சாமியாரை பார்க்க கிளம்பிட்டாங்க. கணேசன் சார் அப்ப போகலையா? இல்ல, அவர் கார்ல அவருடைய ஃப்ரெண்டு எஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. ஆஹா, இது அருமையான சந்தர்ப்பமாச்சே. அதனால தான் ஃபோன் பண்ணேன். ஆட்டோல தான் போறாங்க. நான் நம்ம பேரிக்கா லோட் லாரியை எடுத்துட்டு போய் பிரேக் பிடிக்கலன்னு சொல்லி ஆட்டோ மேல மோதி உருட்டி விட்டுருவா? முடியுமா உன்னால? இப்பொழுதைக்கு அதான் ஒரே வாய்ப்பு. விட்டுட்டா வேற மாதிரி தான் யோசிக்கணும். அப்ப என்ன கேள்வி? கவுத்துரு.
ஆக்சிடென்ட் கேஸ்னு போலீஸை கவனிச்சு சுலபமா வெளியே வந்துடலாம். ஆனா போலீஸை நீ தான் கவனிச்சுக்கணும், ஓகேவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏற்காடு போலீஸ்ல எல்லோரும் நம்பாளுங்க தான். ஆனா நீ கொஞ்சம் நம்புற மாதிரி ஹிட் பண்ணிடு. உனக்கு காயம் படணும். அப்பதான் நாம சந்தேகத்துக்கு இடமில்லாதபடி மீள முடியும். அது என் பாடு. நீ மட்டும் என் பங்கை மறந்துடாத. என் பங்கு எனக்கு பச்சை நோட்டா 500 ரூபாய் தாளாதான் வேணும். நானும் இந்த ஏற்காடுல இருந்துக்கிட்டு குளிர்ல லோல் பட விரும்பல. சிங்கப்பூர் இல்லாட்டி மலேசியான்னு போயிடலாம்னு இருக்கேன். அப்ப கிளம்பு. பேசினது போதும். கவலைப்படாத. சாமியாரை பார்த்து திரும்பும்போதுதான் நான் உருட்ட போறேன். அங்க எப்படியும் கொஞ்ச நேரமாகும். அதுக்குள்ள நான் லாரியை எடுத்துக்கிட்டு போய் ரோட்டோரமா நின்றுடுவேன். என்னை தாண்டித்தான் போவாங்க. அப்புறம் இருக்க கச்சேரி. மார்டின் பேசிவிட்டு போனை பேண்ட் பாக்கெட்டில் போட்டுவிட்டு டிராக்டர் ஷெட்டில் பூச்சி மருந்து கேனை இறக்கி வைத்தவன் குரங்கு குல்லாவை எடுத்து மாட்டிக்கொண்டு பேரிக்கா லோடு லாரி இருக்குமிடம் நோக்கி ஓடத் தொடங்கினான். ஆட்டோ போட்ட சப்தத்தை மீறிக்கொண்டு ஊதக்காற்று கன்னக்கதுப்புகளில் சிலீரிட்டது. காது மடல்களிலும் விரைப்பு. ரத்தி ஷாலை கொண்டு அருகில் அமர்ந்திருந்த பங்கஜ மடியில் கிடந்த தியா உடம்பை இழுத்து மூடியபடியே இருந்தாள். புறத்தில் பசுமையான தோட்டங்களின் நழுவல். எஸ்டேட்டுக்கு செல்லும் தார் சாலை கருணாகம் ஒன்று வளைந்து நெளிந்து செல்வது போல் கிடந்த. அதன் மேல் மஞ்சள் வண்ண ஆட்டோ டபடபவென சப்தமிட்டபடி புகை உமிழ்வோடு ஓடி சேட் எஸ்டேட்டின் முகப்பு ஆர்ச்சியை கடந்து நுழைந்தது. முன்னாலே சில ஆட்டோக்கள் ஆங்காங்கே இருக்கும் மரத்தடிகளில் நின்றபடி இருக்க அதில் வந்தவர்கள் வரிசை கட்டி நின்றபடி இருந்தனர். சேட் பங்களாவின் முகப்பில் இடதுபுறமாக வளர்ந்திருக்கும் ஒரு குலைத்தள்ளிய செவ்வாழை மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார் அந்த சாமியார். ஷீரடி பாபாவின் தோற்றத்தில் வெள்ளை அங்கி அணிந்தபடி இருந்த அவர் முகத்தில் ஒரு அசாத்திய சாந்தம். தலையையும் பாபா போலவே துணியால் மூடி கட்டியிருந்தார். அவர் அருகே ஒரு பைஜாமா குர்தா தரித்த இளைஞன் நின்று கொண்டு வருவோர் கொண்டு வரும் பூவையும் பழங்களையும் அருகில் இருக்கும் ஒரு கூடைக்குள் போட்டபடி இருந்தான். அவனை வாழைத்தார் ஒன்றிலிருந்து வாழைப்பழத்தை உரித்து அந்த சாமியார் கையில் தரவும் அவர் அதை தன் நெற்றி மேல் வைத்து ஏதோ மந்திரம் போல் முணுமுணுத்துவிட்டு ஒவ்வொருவருக்கும் தந்தபடி இருந்தார். மெல்ல நகர்ந்த ரத்தியும் குழந்தையோடு அவர் முன் சென்று நிற்கவும் நிதானமாக ஏறிட்டவர் அதிர்ந்தவர் போல் முகத்தில் அதிர்வை காட்டத் தொடங்கினார். அத்தியாயம் 3. ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அருகில் ஸ்ரீ வைகுண்டத்தை ஒட்டியிருக்கும் ஒரு ஊராகும். வெள்ளையர்கள் காலத்தில் ரயில் பாதை அமைக்க வேண்டி மேடு பள்ளங்களை நிரப்பி சரி செய்யும் பொழுது இங்கே சில முதுமக்கள் தாழிகள் அகப்பட்டன. அவற்றுக்குள் மூதாதையர்களின் எலும்புகளுடன் அவர்களின் காதணிகள் விருப்பப் பொருட்கள் சிலவும் இருந்தன. இந்த எலும்புகள் மற்றும் பொருட்களை பெர்லின் நகர ஆய்வகத்திற்கு அனுப்பி கார்பன் டெஸ்ட் எனப்படும் கால சோதனை செய்ததில் அந்த தாழிகள் 3000 ஆண்டுகளுக்கு முந்தையவை என்பது தெரிய வந்தது. அப்படி கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் சில வரை ஓவியங்களும் இருந்தன. அவற்றில் முதலை வடிவமும் பாம்பு வடிவமும் குறிப்பிடத்தக்கன. இதுபோக கல்லால் செதுக்கப்பட்ட நாக வடிவங்களும் இருந்தன. 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் என்பது எகிப்திய நாகரிகத்திற்கும் முந்தையதாகும். அவ்வகையில் ஒரு நாகரிக சமூகம் தாமிரபரணி நதிக்கரையோரம் வாழ்ந்திருக்கிறது. அவர்கள் வாழ்வோடும் நாகம் ஏதோ ஒரு விதத்தில் கலந்துள்ளது. இதை அசோகமித்திரன் இனம் கண்டு கொண்டார். மேலும் நாகர் இனம் என்கிற ஒரு மனித இனம் எதனால் தங்களை நாகர்கள் என்று அழைத்துக் கொண்டனர் என்ற கேள்விக்கும் விடை தேடலானார். அந்த சாமியார் முகத்தில் பரவிய அதிர்ச்சியை பங்கஜம் கவனித்தாள். ரத்தியோ அவரிடம் மிக வேகமாய் தன் தாய்மொழியான ஹிந்தியில் பேசத் தொடங்கிவிட்டாள். குருஜி, என் பேர் ரத்தி மல்ஹோத்ரா. நாக்பூர் என் சொந்த ஊர். அங்க வியாபார விஷயமா வந்த கணேசன் என்பவரை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது எங்களுக்கு பிறந்த குழந்தை. பேர் தியா. பார்க்க அழகாய் இருக்கிற இவ ஆரோக்கியமானவ கிடையாது. கடந்த ஒரு வருஷமா ரத்த வாந்தியா எடுக்கிறா. டாக்டர்கள் கிட்ட காட்டினோம். மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்து சாப்பிடும்போது மட்டும் நல்லா இருப்பா. அதை நிறுத்திட்டா திரும்ப இரும்பல் ரத்தம்னு வர ஆரம்பிச்சிடும். இப்ப கூட இந்த ஏற்காட்டுக்கு டாக்டர் கிட்ட காட்டத்தான் வந்தோம். வந்த இடத்துல நீங்க இங்க தங்கியிருக்கிறது தெரிஞ்சு நேர்ல வந்திருக்கேன். என் மகளை நீங்க குணப்படுத்தி கொடுக்கணும். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்றபடியே தியாவை அந்த சாமியாரின் காலடியில் விட்டவள் தானும் மண்டியிட்டு விழுந்தாள். சாமியாரிடம் ஒரு பெருமூச்சு கலந்த மௌனம். மெல்ல திரும்பி தன் உதவியாளனை பார்த்து ஏதோ ஜாடை காட்டினார். அவன் உடனே ஒரு அஞ்சரை பெட்டி போல் மரப்பெட்டி ஒன்றை எடுத்து வந்தான். அதில் உள்ளே சிறிது சிறிதாய் ஏராளமான அறைகள்,
அவற்றில் பலவித மூலிகை கூறுகள். அதில் கருப்பாய் ஒரு விதை போன்ற ஒன்றை எடுத்தவர் அதை ரத்திவசம் முள்ளங்கையில் வைத்தார். பின் இதை அரைத்து பொடியாக்கி தேனில் குழைத்து பெண்ணின் நாக்கில் தடவிவிடு என்றார். கச்சிதமாய் அவர் சீடன் ஒரு சிறு தேன் பாட்டிலையும் அப்பொழுது எடுத்து நீட்டினான். அதை ரத்திவசம் தந்தவர், இந்த மருந்தை கொடுத்துவிட்டு சிறிது நேரம் காத்திரு என்றார் குருஜி. குருஜி, நான் 1 மணிக்குள்ள திரும்பி போகணும். எல்லாம் போகலாம், கொஞ்சம் காத்திரு. இல்லஜி, நான் என் புருஷனுக்கு தெரியாம வந்திருக்கேன். பரவாயில்ல, எதுவும் ஆகாது, காத்திரு. அதற்கு மேல் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. மலமளவென்று அவர் சொன்னபடி மருந்தை கொடுத்து முடித்தவள் ஓர் ஓரமாய் போய் மரத்தடியில் நின்று கொண்டாள். பங்கஜம் அவளை உட்கார வைக்க நாற்காலி கிடைக்குமா என்று பார்த்தாள். சேட் பங்களா முகப்பில் சில நாற்காலிகள் கிடந்தன. ஓடிப்போய் அதில் ஒன்றை எடுத்து வந்து போட்டு உட்கார சொன்னாள். குழந்தையை தான் வாங்கி தோல் மேல் போட்டுக்கொண்டாள். ஷாலினால் குளிருக்கு இதமாக மூடியும் விட்டாள். ரத்தி முகத்தில் தவிப்பு தெரிந்தது. அவளுக்கு பின்னால் கமலா ஆரஞ்சு மரங்கள், அதில் அடர் மஞ்சளில் கொத்து கொத்தாய் பழங்கள் கொழித்திருந்தன. அந்த மதிய வேளையிலும் ஒரு மேகப்பொதி வழி தவறி வந்துவிட்டது போல அவர்கள் அமர்ந்திருந்த பக்கமாய் முண்டிக்கொண்டு வந்து கடந்து போயிற்று. ஒரு புறம் டபடபவென்று ஆட்டோக்கள் வந்து ஆட்களை உதிர்த்து விட்டபடியே இருந்தன. சேட் பங்களாவுக்கு வெளியே வளைவான சாலையின் ஓரிடத்தில் மார்டின் லாரியோடு வந்து ஓர் ஓரமாக நிறுத்தியிருந்தான். முகமுடிக்குள்ளா அணிந்திருந்த நிலையில் வெளியே லாரி முகப்பு முன் நின்று கொண்டு சிகரெட் பற்ற வைத்து புகையை உமிழ்ந்து கொண்டிருந்தான். நேரம் கரைந்து கொண்டே போகவும் கைகடிகாரத்தையும் கறந்து போகும் ஆட்டோக்களையும் மாறி மாறி பார்த்தான். சாமியாரை பார்த்துவிட்டு ரத்தி கிளம்பி வராமல் இருக்கவும் சேட் பங்களா வாசல் வரை வந்து உள்ளே பார்வையை செலுத்தினான். மரத்தடியில் ரத்தி சேரில் அமர்ந்திருப்பது தெரிந்தது. ஏன் கிளம்பாமல் இப்படி அமர்ந்திருக்கிறாள் என்கிற கேள்வி எழும்பி நின்றது. நடுவில் குல்லாவுக்குள் கைவிட்டு தாடியை வரக்கு வரக்கென்று சொரிந்து விட்டு கொண்டான். பார்வையில் அலைமோதல். மார்பில் அவன் கைபேசி டாடி மம்மி வீட்டில் இல்லை என்று ரிங்டோனில் பாடியது. சதீஷ் தான் லைனில் வந்தான். என்னையா ஆச்சு, எங்க இருக்க? சேட் பங்களாவுக்கு வெளியே காத்துட்ருக்கேன் சதீஷ். என்னன்னு தெரியல, சாமியாரை பார்க்க வந்த இடத்துல அந்த வடக்கு பொண்ணு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருக்கு. எப்படியும் புறப்பட்டு தானே தீரணும், பாத்தியா? வெளியே வரட்டும், தயாராய் இருக்கேன் என்று போனை கட் செய்தான். அப்படியே திரும்பி லாரியை நோக்கி நடந்தான். கூதல் காற்றிடம் அலையோட்டம். வானில் சூரியனும் மேகப்பொதி ஒன்றுக்குள் மறைந்ததில் மோடம் போட்டது போல் ஒரு மாற்றம். உள்ளே மரத்தடியில் பங்கஜம் தோல்மேல் படுத்திருந்த குழந்தையிடம் சட்டென்று ஒரு கண் விழிப்பு. விழித்தவள் கண்களை கைவிரல்களால் கசக்கிவிட்டு கொண்டு எங்கிருக்கிறோம் என்பது போல் பார்க்கலானாள். அதை கவனித்த ரத்தி குழந்தையை தன் வசம் கை நீட்டி வாங்கி கொண்டாள். ஆனால் தியா தன்னை கீழே இறக்கிவிட சொல்லி நெளிய தொடங்கினாள். பேசாம இரு, இது நம்ம பங்களா இல்லை என்று தோலை தட்டியும் பலனில்லை. வற்புறுத்தி உடம்பை அசைத்தும் நெளித்தும் கீழிறங்கி நின்றவள் மெல்ல நடக்கத் தொடங்கினாள். எங்க போற, நில்லு என்று ரத்தி சொன்னதை மீறி சாமியார் அமர்ந்திருந்த மரத்தடி கூட்டம் நோக்கி நடந்தாள். பங்கஜமும் ரத்தியும் பின்தொடர தொடங்கினர். குழந்தை தெம்பாய் நடப்பது ரத்தி வரையில் ஆச்சரியமாகவும் இருந்தது. தியா கூட்டத்தை கடந்து சாமியார் முன் போய் நின்றாள். அவரும் தியாவை பார்த்து மென்மையாய் சிரித்தார். பின் கை நீட்டி அழைத்தார். தியா வெறிக்கவும் ஒரு வாழைப்பழத்தை காட்டி வா வா என்றார். தியா பழத்தை வாங்க கையை நீட்டியபடி நெருங்கவும் அப்படியே அவளை தூக்கி தன் மடிமேல் அமர வைத்துக் கொண்டார். தியாவும் எதிர்ப்பின்றி உட்கார்ந்து கொண்டாள். அதை பார்த்த ரத்தியிடம் ஆச்சரியம். அவளும் அவரை நெருங்கி தியாவை வாங்கிக் கொள்ள முயன்றாள். விடு, குழந்தை கொஞ்ச நேரம் என்கிட்டயே இருக்கட்டும் என்றார் சாமியார். தியா மடிமேல் இருக்கும் நிலையிலேயே பக்தர்களுக்கு பழம் தந்து ஆசீர்வதிக்கவும் செய்தார். ரத்தியிடம் படபடப்பு குளிரத் தொடங்கியது. அதே வேளை தியா உற்சாகமாகவும் எதிர்ப்பின்றியும் சாமியார் மடியில் அமர்ந்திருப்பது அவளுக்குள் ஒரு புதிய தெம்பை தருகிறார் போலவும் உணர்ந்தாள். குருஜி, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், இல்லைனா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று கலங்கிய குரலில் அப்பொழுது பேசவும் செய்தாள் ரத்தி. இப்ப நீ போனா அதைவிட பெரிய பிரச்சனை ஆயிடுமா என்று கூறிவிட்டு சிரித்தார் சாமியார். நீங்க சொல்றதே புரியல குருஜி. இப்ப புரியாது, புரியவும் வேண்டாம். பயப்படாத. என்கிட்ட வந்துட்ட யாரையும் நான் அவங்க விதி அப்படின்னு விட்டதில்ல. அவங்கள காப்பாத்த நான் போராடி இருக்கேன், இப்பவும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். அவர் பேச்சு ரத்தியை குழப்பியது. குருஜி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் இன்னும் எதையுமே சொல்லலையேம்மா.
ஏதோ ஆபத்துன்னு சொன்னீங்களே? ஆமாம், ஆபத்து தான். அதுகிட்ட நீ சிக்கிடக்கூடாதுன்னா கொஞ்சம் காத்திருக்கலாம். தப்பில்லைன்னு நினைக்கிறேன். அவர் இந்தியில் பேசியது ரத்திக்கு மட்டும்தான் புரிந்தது. பங்கஜத்துக்கு துளி கூட புரியவில்லை. அப்பொழுது துளியும் எதிர்பாராத விதமாய் கணேசனின் ஆடிக்கார் அங்கே நுழைந்து கொண்டிருந்தது. அதை பார்த்துவிட்ட பங்கஜம், ஐயோ அம்மா, ஐயா வந்துட்டு இருக்காரு என்று பதைக்க தொடங்கினாள். ஐயாவா? பாருங்க, நம்ம கார் தானே அது. பங்கஜம் கேட்டிட கணேசன் காரிலிருந்து இறங்கியவனாக கூலிங் கிளாஸை கழட்டி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டே ரத்தி நோக்கித்தான் வந்தான். ரத்தி விலவிலக்க தொடங்கிட பங்கஜம் விலகி நின்று கொண்டாள். ரத்தியை நெருங்கி விட்டவன் அப்படியே சாமியாரை பார்த்தான். மடிமேல் அமர்ந்திருந்த குழந்தையையும் பார்த்தான். குழந்தை தியா சிரித்தாள். தன் இரு கைகளை அப்பாவை நோக்கி நீட்டினாள். அவனும் அவரை நெருங்கி குழந்தையை தூக்கி கொண்டான். சாமியாரை வெறுப்போடு பார்த்தபடியே திரும்பி கார் நோக்கி நடக்கத் தொடங்கினான். சாமியார் அழகாய் அதை பார்த்து சிரித்தார். ரத்தி அவன் பின்னாலேயே நிலுங்க ஜி, வெரி சாரி ஜி என்று நடந்தாள். காரை நெருங்கியவன் அவள் வசம் குழந்தையை கொடுத்துவிட்டு காரில் ஏறிக்கொள்ள சொன்னான். அவளும் ஏறிக்கொண்டாள். பங்கஜம் பயத்தோடு குழந்தையை பார்த்தபடி இருக்க அவன் காரில் ஏறிக்கொண்டு அதை ஸ்டார்ட் செய்தான். கார் புறப்பட்டு விட்டது. கார் வெளியே மார்டினின் லாரியை கடக்கவும் மார்டின் முகத்தில் திகைப்பு, மார்பிலும் செல்போனிடம் டாடி மம்மி வீட்டில் இல்லை என்கிற ரிங்டோன் துடிப்பு. காதை கொடுக்கலானான். என்ன மார்டின், என்னாச்சு? உன் போனுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். இல்ல சதீஷ், கணேசன் சார் இங்க வந்து அந்த வடக்கு பொண்ணை தன் கார்ல குழந்தையோட கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. இப்பதான் போறாங்க. பின்னாலேயே போய் தட்டிடவா? ஐயோ வேண்டாம், காருக்குள்ள சார் இருக்காரு. ஆமா, இவர் எங்க இங்க வந்தாரு? யாருக்கு தெரியும், எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. சரி, நீ புறப்படு, வேற ஐடியா பண்ணு. ஆனா ஒண்ணு, அவளும் குழந்தையும் உயிரோட மலையை விட்டு மட்டும் இறங்கிடவே கூடாது. இறங்க மாட்டாங்க, கவலையப்படாத என்று பதில் சொல்லி முடித்தவன் லாரியில் ஏறிக்கொண்டு அதை கிளப்பினான். லாரியும் பின்னாலேயே காரினை தொடர தொடங்கியது. காருக்குள் குழந்தை தியா பின்சீட்டிலிருந்து முன்னால் கணேசனிடம் வருவதற்காக ரத்தியை தள்ளிவிட்டு முன் செல்ல பார்த்தாள். தியா, பேசாம வா, என்ன இது குறும்பு என்று ரத்தி கண்டிக்கவும், விடு விளையாடட்டும். ஆமா, மருந்து கொடுத்ததுல தூங்கிட்டு தானே இருந்தா, இப்ப எப்படி இப்படி விளையாடுறா என்று காரை ஓட்டிக்கொண்டே கேட்டான் கணேசன். சாமியார் ஒரு மருந்து கொடுத்தார், அதை சாப்பிடுதல் இருந்துதான் இப்படி பிரிஸ்கா விளையாடுறா என்று ஹஸ்கி வாய்ஸில் சொன்னாள் ரத்தி. அடுத்த நொடி கார் சாலை மேல் கிழிச்சிட்டு நின்றது. கணேசனின் பார்வையும் அகண்டு விரிந்து கடுமையாகியது. சாரிஜி, என்னை தப்பா நினைக்காதீங்க. என்னால் அந்த சாமியாரை தப்பா நினைக்கவே முடியல. பைத்தியம், உன்னை போல வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சிலர் இருக்கிறதால தான் இந்த சாமியார் மாதிரி ஆட்கள் எல்லாம் கொட்டமடிக்கிறாங்க. உனக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா ரத்தி? அவன் பலமான குரலில் டிரைவிங் சீட்டிலிருந்து திரும்பி பார்த்து கத்தினான். அதை கேட்டு ரத்தி சற்று நடுங்கி போனாள். கணேசனும் திரும்பி யதார்த்தமாய் சாலையை பார்த்து காரை கிளப்ப முயன்ற பொழுது சாலை நடுவில் நாகம் படம் விரித்தபடி நின்றிருக்க கணேசனிடம் இப்பொழுது விக்கிப்பு. அத்தியாயம் 4. தங்களை நாகர்கள் என்று கூறிக்கொள்ளும் மக்கள் எங்கெல்லாம் உள்ளனர் என்கிற தேடலிலும் திரு அசோகமித்திரன் ஈடுபட்ட பொழுது இந்திய மாநிலங்களில் ஒன்றான நாகாலாந்தை சேர்ந்த மக்கள் தங்களை நாக வம்சத்தவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வது பளிச்சென தெரிய வந்தது. அதற்கடுத்து கேரளத்தில் நாயர்கள் தங்களை நாக வம்சாவளியினர் என்று கூறிக்கொள்வதும் தெரிய வந்தது. ஒவ்வொரு நாயர் குடும்பமும் சர்பக்காவு என்கிற பெயரில் தங்கள் வீட்டுத் தோட்டங்களில் நாகக்கல் படத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருவதும் தெரிந்தது. குறிப்பாக கேரளத்தில் சர்பபலி பூஜை என்பது ஒரு பிரசித்தமான பூஜை என்பதோடு அப்படி ஒரு பலி பூஜை செய்யும் இடத்தில் சர்ப உணவாக வைக்கப்படும் பாலினை நாக சர்பம் ஒன்று வந்து உண்டுவிட்டு சென்றால் அந்த பூஜையில் எந்த குறையுமில்லை என்பதாக பொருள் என்பதையும் அறிந்தார். அந்த பூஜை எதற்கு என்று ஆராய்ந்த பொழுது பாம்புகளுக்கு தீங்கு செய்யும் பட்சத்தில் சாபம் ஏற்பட்டு விடுகிறது. அதன் காரணமாக ராகு கேது என்கிற கோள்களின் பிடியில் சிக்குதல், அற்ப வயதில் வாழ்க்கை துணையை இழத்தல், பிள்ளைப்பேறு இல்லாமல் போதல், கடும் தோல் நோய்களுக்கு ஆளாதல், திருமணமே நடவாது போதல் என்ற பல விஷயங்கள் தெரிய வந்தன. நடு ரோட்டில் படம் விரித்து நின்ற நாகத்தை பார்த்து கணேசன் விக்கித்துப்படும் நிலையில் ரத்தியும் பார்த்தாள். அதை பார்த்த மாத்திரத்தில் அவளிடம் ஒரு பரவசம். தியாவும் பாம்பை பார்த்துவிட்டு கொஞ்சமும் பயமின்றி ஹை டாடி ஸ்னேக் என்றாள் மகிழ்வாக. கணேசன் அதை கண்டு பெரிதும் வியப்பானான். ரத்தி காரை விட்டு இறங்காமல் பின்சீட்டில் இருந்தபடியே கைகளை கூப்பி வணங்க தொடங்கிவிட்டாள். அவள் வணங்கவும்
அதுவும் தழைந்து விலகி போயிற்று. கணேசனுக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி இருந்தது. பின்பக்கம் திரும்பி ரத்தியை பார்த்தான். அவள் கண்களை மூடி கைகளை கூப்பி இருந்தாள். ரத்தி என்று குரல் கொடுக்கவும் அவள் கண்களை மெல்ல திறந்தாள். அது போயிடுச்சு. ஆமா, பாம்பை பார்த்தாலே கும்பிடுதானா? அதை ஒரு உயிரினமா மட்டும் பார்க்க தெரியாதா உனக்கு என்று கேட்டுக்கொண்டே காரை திரும்ப கிளப்பினான். ரத்தி பதிலேதும் சொல்லவில்லை. கேட்டா நாங்க நாகவம்சம், எங்க குலதெய்வம் அது இதுன்னு எதையாவது சொல்வ. இதப்பா ரத்தி, நீ இப்ப தும்பிப்பாடி வீரசைவ மகாவம்சத்தோட அரண்மனை குடும்ப மருமகள். ஆனா உனக்கு அந்த உணர்வே இல்லை. நீ டிப்பிக்கல் நாக்பூர் நாகாஸ் குடும்ப பெண்ணாதான் இருக்க. சொல்ல சொல்ல கேட்காம குழந்தைய தூக்கிக்கிட்டு சாமியாரை பார்க்க வந்திருக்க. ஏன் இப்படி என் பேச்சு கேட்காம நடந்துக்கிற என்று காரை செலுத்தி கொண்டே கொஞ்சம் கோபம், கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் ஆதங்கம் என்று பல கலவையான உணர்வுகளோடு பேசினான். அப்பொழுது பக்கத்து சீட்டில் தியா மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு பக்கவாட்டு ஜன்னல் கண்ணாடி வழியே மலைப்புறத்தை பார்த்தபடியே வந்தாள். ரத்தியிடம் தொடர்ந்து ஒரு ஆழமான மௌனம். பேசு ரத்தி, இப்படி மௌனமாய் இருந்தா எப்படி? இன்னைக்கு கூட பேப்பர்ல ஒரு நியூஸ். தர்மபுரிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பெண் குழந்தைய ஒரு கேடுகட்ட சாமியார் நரபலி கொடுத்துட்டுதா டிவிலையும் பார்த்தேன். அப்கோர்ஸ் நீயும் டிவியும் பார்க்கறதுல நியூஸும் படிக்கிறதுல. அதுக்காக நான் சொல்லும்போது கூட கேட்கலடா எப்படி? சாமியார்னாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. சாரி. அவன் கேள்விக்கு மெல்லிய குரலில் மன்னிப்பு கேட்டாள் ரத்தி. அதற்கு மேல் அவளை அதட்ட கணேசனுக்கும் தோன்றவில்லை. தியாவிடமோ ஒரு புது உற்சாகம். அதுவரை வெளியே பார்த்து வந்தவள் டேஷ்போர்டில் கிடந்த சானிடைசர் பாட்டிலை எடுத்து அதை பிதுக்கி கையில் கொட்டிக்கொண்டு விளையாட ஆரம்பித்தாள். வேகமாக டிரைவ் செய்தபடியே அதை பிடுங்கி வைத்த கணேசன் தியாவின் புதிய உற்சாகத்தை மிக கவனமாக உணர்ந்தான். ரத்தி வேகமாக தன் துப்பட்டாவால் அவள் கையை இழுத்து துடைக்க தொடங்கினாள். அப்படியே பேசவும் செய்தாள். சாமியார் ஒரு மருந்தை தேன்ல குழைச்சு கொடுத்தார். அதை சாப்பிட்டதில் இருந்தே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கா. இப்படி இதுக்கு முந்தி இவ இருந்ததே இல்லை, கவனிச்சிங்களா என்று கேட்டாள். அது ஒரு உண்மை. அந்த உண்மை கணேசனை சற்று மௌனமாக அசைப்போட செய்தது. பங்களாவுக்கு வந்து காரு முள் நுழைந்து நின்றது. தியா கதவை தானாக திறந்து கொண்டு இறங்கி உள்ளே ஓடினாள். உள்ளிருந்து பயத்தோடு வந்த வேலைக்காரன் நாச்சிமுத்து அதை ஒரு ஆச்சரியமான காட்சியாக பார்த்தான். காலையில் தோல் மேல் மயக்கமாக கிடந்த பெண்ணா என்று. ரத்தியும் தியா ஓடாதே நில்லு என்று கத்திக்கொண்டே பின்னால் ஓடினாள். காரிலிருந்து இறங்கிய கணேசன் நாச்சிமுத்துவை பார்த்தான். அவன் சொல்லித்தான் சேட் எஸ்டேட்டுக்கு போய் ரத்தியையும் தியாவையும் அழைத்து வந்திருக்கிறான். நிச்சயம் வேலை காலி என்று நினைத்த நாச்சிமுத்துவிடம் பெரிதாக கோபத்தை காட்டாமல் உள்ளே செல்ல தொடங்கினான். அப்பொழுது மார்ட்டினும் மெயின்கேட் வழியாக உள்நுழைந்து கொண்டிருந்தான். அவனோடு வேலைக்காரி பங்கஜமும் வந்தாள். இருவரையும் பார்க்கவும் கொஞ்சம் சுருக்கென்றது. என்ன பாக்குற? யதார்த்தமா சேட் எஸ்டேட் பக்கம் போயிருந்தேன். உன் பொண்டாட்டி நின்றுக்கிட்டு இருந்தா. லாரி சும்மாதானே வருதுன்னு ஏத்திக்கிட்டு வந்தேன் என்று மார்ட்டினே நாச்சிமுத்து கேட்காமலே பதில் சொன்னான். ஆமா, இங்கத்தானே உனக்கு வேலை, நீ எங்க அங்க போன என்று நாச்சிமுத்து பதிலுக்கு கேட்கவும் மார்ட்டினிடம் ஒரு மினி திணறல் இருந்தும் சமாளிக்க தொடங்கினான். பூச்சி மருந்து தீர்ந்து போச்சு. அந்த எஸ்டேட்ல புதுசா ஏதோ தெளிக்கிறதா சொன்னாங்க. அது என்னன்னு பார்க்க போனேன். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ இந்த பங்களாவோட எடுபிடியா இல்ல சூப்பர்வைசரா? பெரிய பருப்பு மாதிரி கேட்குற. உன் பொண்டாட்டி மட்டும் ஐயாவுக்கு தெரியாம போகலாமா? மார்ட்டினின் பதில் மடக்கல் நாச்சிமுத்துவின் வாயை நன்றாகவே கட்டியது. பங்கஜமும் மருண்டுதான் கிடந்தாள். நாச்சிமுத்துவோடு ஒரு பக்கமாக நகர்ந்தபடியே, யோ, ஐயா எதுவும் சொன்னாரா என்று கேட்டாள் சற்று கிசுகிசு குரலில். நல்ல வேலை, ஒன்னும் சொல்லல. ஆனா பார்த்த பார்வையே சரியில்லை. இப்படியா புள்ள அம்மாவை கூட்டிகிட்டு போவ? நீங்க அங்க போயிருக்கீங்கன்னு சொன்ன நிமிஷம் ஐயா முகம் அப்படியே எப்படி செவந்துச்சு தெரியுமா? ஆமாய்யா, அங்க ஐயா வந்த வேகத்துல அது நல்லா தெரிஞ்சிச்சே. ஆனா அங்க சாமி மருந்து கொடுத்ததுல இருந்து குழந்தை நல்லா தெளிஞ்சு எழுந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாயா. நானும் இப்ப பார்த்தனே, காரை விட்டு இறங்கி துள்ளி குதிச்சுக்கிட்டுல ஓடிச்சி. சரி இரு, நான் மெல்ல உள்ள போய் பார்க்கிறேன். பங்கஜம் பூனை போல் நடந்து பங்களாவுக்குள் செல்ல ஹாலில் தியா கணேசன் கழுத்தின் மேல் அமர்ந்திருக்க சங்கு சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சாம். அது தியா தியான்னு பாடிச்சாம். ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சாம் என்று தன்னை மறந்து கணேசன் குதித்தபடி இருந்தான். ரத்தியும் அதை ரசித்தபடி இருந்தாள். பக்கவாட்டில் மார்ட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தபடியே தோட்டத்துக்குள் சென்று கொண்டிருந்தான். தோட்டத்தில்
ஒரு வால்பெரி மரத்தின் நிழலுக்கு கீழ் சென்று நின்றவன் குரூரமாக யோசிக்கத் தொடங்கிவிட்டான். கச்சிதமாக அப்பொழுது அவன் கைபேசியிலும் அமட்டல். காதுக்குள் சதீஷ். என்ன மார்ட்டின், என்ன நடந்துட்டுருக்கு? 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சதீஷ். வரும்பொழுது ரத்த வாந்தி எடுத்த குழந்தை இப்ப நல்லா துள்ளி விளையாடுது. அந்த சாமியார் கொடுத்த மருந்துக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நிஜமாவா? நான் வேணா செல்போன்ல வீடியோ எடுத்து அனுப்பட்டுமா? பாக்குறியா? எப்படி மார்ட்டின்? அது ஒரு ஸ்லோ பாய்சன் கேஸ். தினமும் அது குடிக்கிற பால்ல கொஞ்சம் கொஞ்சமா விஷ மருந்த கொடுத்து அதை ஒரு நோயாளியா ஆக்குனதே அது சாகணும்ன்றதுக்காக தான். அப்படி இருக்க ஒரு நாள்ல அது எப்படி துள்ளி விளையாடும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. போய் அந்த சாமியாரை தான் கேட்கணும். ஆமா, குழந்தைக்கு பால்ல விஷம் மாதிரி அந்த வடநாட்டுக்காரிக்கு எதுவும் கொடுக்கலையா? அது எப்படி? 1000 கோடி ரூபாய் சொத்துக்கும் ஒரே வாரிசு குழந்தை தானே. அதுதான் முதல் டார்கெட். ஒரே சமயத்துல 2 பேருக்கும் குறி வச்சா சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப இங்க மட்டும் 2 பேரையும் போட்டு தள்ள சொல்ற? இங்க அந்த சந்தேகம் வராதா? அவங்க இப்ப அரண்மனைக்கு வெளியே இருக்காங்க மார்ட்டின். ஆக்சிடென்ட் என்ற பேர்ல போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி போடணும் தானே உன்னை அந்த எஸ்டேட் பங்களாவுக்குள்ள ஒரு கார்டனரா வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன். ஆமா, அரண்மனை சொல்றியே, கணேசன் சார் என்ன ராஜவம்சமா? இந்த காலத்துல எங்க இருக்காங்க ராஜாக்கள் எல்லாம்? நீ நோண்ட ஆரம்பிச்சிட வேண்டாம், விட்டுரு. அசைன்மெண்ட்டை முடி, காசை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இரு. எதுக்கு உனக்கு இந்த அரண்மனை குடும்ப விஷயம்? என்ன சதீஷ், யதார்த்தமா தானே கேட்டேன். இதுல என்ன ரகசியம் இருக்கு? ஒரு ரகசியமும் இதுல கிடையாது. சேலம் தர்மபுரி எல்லாம் திப்பு சுல்தான் என்கிற ராஜா கிட்ட இருந்தப்ப தும்பிப்பாடியில குறுநில மன்னரா கப்பம் கட்டி வாழ்ந்தவங்க இந்த அரண்மனை குடும்பத்தவங்களாம். ஒரு காலத்துல ஏற்காடு இவங்க கையில இருந்ததா சொல்வாங்க. அப்பவே சேலம் பக்கம் வந்து செட்டில் ஆயிட்டார் நம்ம கணேசன் சாருடைய கொள்ளு தத்தா மகாதேவராஜா. வெள்ளக்காரங்களோட ரொம்பவே சிநேகமா இருந்தவராம். அதனால பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து கோடி கோடியா அப்பவே சம்பாதிச்சிருக்காரு. சேலத்தை சுத்தி 200 மைலுக்கு ரயில்வே டிராக்க அந்த காலத்திலேயே இவங்க தான் போட்டிருக்காங்க. அது போக பல அணைகளை கட்டியிருக்கிறதாவும் கேள்வி. ரொம்பவே பெரிய கை. இன்னைக்கும் அந்த ராஜதோரணிய இந்த குடும்பம் விடவே இல்லை. இப்பவும் தங்கத்தட்டுல தான் சாப்பாடு, ஃபாரின் கார்ல தான் சவாரி, டிரைவர்னா யூனிஃபார்ம், கேப்னு நீட்டா இருக்கணும். இப்ப இருக்கிற கணேசன் சாரோட அப்பாவான கைலாச ராஜா கிட்ட நான் கூட நேர்ல பேசினது கிடையாது. எது சொல்றதா இருந்தாலும் எல்லாமே PA லோகநாதன் மூலமா தான் என்றால் பாத்துக்கோயே. நீ சொல்றத கேட்டா எங்கேயோ இடிக்குதே சதீஷ். என்ன சொல்ற நீ? இல்ல, இவ்வளவு செல்வாக்கோட இருக்கிறவங்கள நம்பி ஒரு பெரிய கொலையை செய்ய போறமே, எங்கேயாச்சும் ஸ்லிப்பானா நாமெல்லாம் மாட்டிக்குவோம், அவங்க எல்லாம் தப்பிச்சிடுவாங்க. இதை நான் யோசிக்காம இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? அப்ப நமக்கு எந்த சிக்கலும் வராதுன்னு சொல்லு. வரவே வராது. வேலையை மட்டும் கச்சிதமா முடிக்கணும். இது CCTV கேமரா காலம். எப்பவும் அது மேல ஒரு கண்ணு இருக்கணும். அதோட எல்லைக்குள்ள எதையுமே செய்யக்கூடாது. ஞாபகம் வச்சுக்க. அதனால தான் இங்க பங்களாவில் கேமரா மெயின் வயரை எலி கடிச்ச மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். எப்பவும் ஸ்கின் கலர் கிளவுஸும் பாக்கெட்ல இருக்கு. இந்த செல்போனும் ஒரு இழவுதான். அப்பப்ப சிம் கார்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவேன். இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ற ஒவ்வொரு குற்றவாளியுமே என் வரையில ஒரு பாடம் தான். உனக்கு மட்டுமில்ல, எனக்கும் தான். தைரியம் தான் நம்ம ஒரே சொத்து. அடுத்து புத்திசாலித்தனம். கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த பொண்ணுக்குன்னு சொந்த பந்தம்னு யாருமே இல்லையா? அவங்க சும்மா விட்டுருவாங்களா? இருக்காங்க, அதுவும் வடக்க. ஆனா அவங்கெல்லாம் இது நம்ம கணேசன் சாரோட ஓடி வரவுமே தலைமுழுக்கு போட்டுட்டாங்க. இதுக்கு இப்ப இருக்கிற ஒரே சப்போர்ட் கணேசன் சார் மட்டும்தான். அடுத்து அது பெத்த அந்த தியா, இதுதான் அரண்மனை குடும்பத்தோட அடுத்த வாரிசு. அவங்க 2 பேரை போட்டு தள்ளிட்டா கொஞ்ச நாள் கணேசன் சார் தாடி மீசையோடு திரிவாரு. அப்புறம் அவரோட தாய் மாமாவான குலசேகர ராஜா தன் மகள் மஞ்சுவை எப்படியாவது கணேசன் சாருக்கு கட்டி வச்சு கரெக்ட் பண்ணிடுவாரு. சொத்துக்காக கொலைங்கிறத நான் அதிக சினிமாவில் தான் பார்த்திருக்கேன். ஆனா நானே இதை இப்ப செய்ய போறேங்கிறத நினைச்சா ஆச்சரியமா இருக்கு சதீஷ். வாழ்க்கையில் நடக்கிறது தான் சினிமாவிலையும் காட்டுறாங்க. இது காலங்காலமா நடக்கிற விஷயம்தான். நீ மனசு போட்டு அழட்டிக்காத. கொலைய ஒரு தொழிலா செய்யறவன் நீ. அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். நான் சொன்னதை கேட்டு அவங்க மேல இறக்கப்பட்டுறாத. ஆடு வெற்றவன் ஈரமாயிடக்கூடாது.
குலசேகர ராஜா சார் அவங்க சாவு செய்திக்காக துடிச்சிட்டு இருக்காரு. 50 லட்சம் ஹார்ட் கேஷா ஒரு தோல்பையில நமக்காக ரெடியா இருக்கு. ஆக்சிடென்ட் ஐடியா ஒர்க் அவுட் ஆகலைனா அடுத்து எலக்ட்ரிக் ஷாக் இருக்கு. உனக்கு நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். விடு சதீஷ், எலக்ட்ரிக் ஷாக், கேஸ் சிலிண்டர், ஃபயர் ஆக்சிடென்ட்னு எவ்வளவோ இருக்கு. எது தோதோ அதை கொண்டு கச்சிதமா முடிச்சிடறேன். ரைட், ஆல் தி பெஸ்ட். மறுபக்கம் சதீஷ் முடித்துக்கொள்ள மார்ட்டினும் செல்போனை முடக்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். தோட்ட வேலை செய்பவன் போல் பாசாங்கு செய்யவும் தொடங்கினான். மாலை வேலை டாக்டர் வெங்கட்ராவின் பங்களாவுக்கு சென்றபொழுது கணேசனுக்கும் ரத்திக்கும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. சேட் பங்களாவில் பாபா வடிவ சாமியார் அங்கே வந்திருந்தார். டாக்டர் வெங்கட்ராவ் அவர் முன்னால் மேல் சட்டை கூட போடாமல் ஒரு பணிவான பக்தனாக கை கட்டி நின்று கொண்டிருந்தார். அத்தியாயம் 5. சர்ப இனம் மனித வாழ்வை ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்துகிறது என்கிற ஒரு கருத்து திரு அசோகமித்திரனுக்குள் மெல்ல ஏற்பட தொடங்கியது. இந்த மண்ணை சார்ந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் தெரிந்தும் தெரியாமலும் நாகங்களை வழிபடுகிறவர்களாக இருப்பதையும் அசோகமித்திரன் உணர்ந்தார். சனாதன இந்து மதம் முதலில் தனக்கென ஒரு பெயரின்றியே இருந்ததே. பின்னர் பிற மதங்கள் தோன்றவும் அதற்கொரு பெயர் தேவைப்பட்டதே. அந்த வகையில் வெள்ளையர்கள் காலத்தில் அவர்களால் ஹிந்து என்கிற ஒரு சொல்வடை தோன்றி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான சனாதனவர்களை ஹிந்து என்றழைக்கும் ஒரு பழக்கம் காலத்தால் தோன்றியது. அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதி சங்கரர் தான் வாழ்ந்த காலத்தில் இந்த சனாதன மதத்தை 6 வழிபாதை கொண்டதாக வடிவமைத்திருந்தார். வைணவம், சைவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் என்பதே அந்த 6 வழிபாதைகளாகும். இந்த 6 வழிகளில்தான் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அபிராமி பட்டர், ஔவை, அருணகிரிநாதர் உள்ளிட்டோர் தோன்றி பக்தி செய்து வழிகாட்டவும் செய்தனர். இந்த 6 வழிகளுக்கான தெய்வங்களாக திருமால், சிவபெருமான், பராசக்தி, கணபதி, முருகன், சூரியன் தலைப்பொருளாக இருந்தனர். இவர்கள் அவ்வளோ பேர்களுடன் சர்பம் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் கொண்டிருந்தது. திருமால் வரையில் படுக்கையாக, சிவபெருமான் வரையில் கண்டாபரணமாக, கணபதி வரையில் ஒட்டியானமாக, முருகன் வரையில் பாதேச விதமாக, பராசக்தி வரையில் குடை ஆபரணமாக, கங்கணமாக என்று சகல தெய்வ சான்னியங்களோடு நாகங்கள் சம்பந்தம் கொண்டிருக்கின்றன. இந்த தெய்வங்களை வணங்குகையில் அறிந்தோ அறியாமலோ நாகத்தையும் சேர்ந்தே வணங்குகிறோம். இவ்வாறு வணங்காவிட்டாலும் பரவாயில்லை. நாகங்களை ஒரு விஷப்பூச்சியாக மட்டுமே கருதி அவற்றை அழிக்கவோ ஒழிக்கவோ முற்படும் பொழுது மற்ற உயிரினங்கள் காட்டாத ஒரு எதிர்ப்பையும் தீர்க்கத்தையும் நாகங்கள் காட்டுவதையே சர்பசாபம் என்கிற ஒரு விஷயம் கொண்டிருப்பதை அசோகமித்திரன் அடிக்கோடிட்டு குறித்து கொண்டார். டாக்டர் வெங்கட்ராவ் அந்த சாமியார் முன் நின்று கொண்டிருந்த விதமும் தோற்றமும் கணேசனுக்குள் ஒரு பெரும் அதிர்வையை உருவாக்கிவிட்டிருந்தது. டாக்டர் வெங்கட்ராவோடு அந்த சாமியார் நல்ல ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தார். கணேசன் ரத்தி தியாவுடன் வரவும் அவன் வரவை கவனித்தவராக, வாங்க மிஸ்டர் கணேசன், வெல்கம் என்றார். ரத்தி அங்கே திரும்பி அவரை பார்க்கவும் இன்ப அதிர்ச்சிக்குள்ளாகி கணேசன் இருப்பதை கூட பொருட்படுத்தாமல் வேகமாக நடந்து சென்று அவர் காலில் விழுந்து வணங்கினாள். அப்பொழுது தியாவை கீழே இறக்கிவிட்டதில் அவள் விளையாட்டாக ஓடத் தொடங்கிவிட்டாள். டாக்டரின் மனைவி சாந்தாவும் அங்கு டாக்டரோடு இருந்தாள். கணேசன் நின்று கொண்டே இருந்தான். அவரை வணங்குவதில் ஒரு தடுமாற்றமும் குழப்பமும் அவனுள் இருந்தபடியே இருந்தது. அந்த சாமியார் ரத்தியிடம் தியா பற்றி பேசத் தொடங்கிவிட்டார். அதுவும் ஹிந்தியில். இப்ப எப்படிமா இருக்கா குழந்தை? உங்களை பார்த்துட்டு வந்ததிலிருந்தே நல்லா இருக்கா குருஜி. அவ இனி எப்பவும் நல்லா இருப்பா, கவலைப்படாத. அதே சமயம் நீயும் உன் குழந்தையும் எச்சரிக்கையா இருக்கணும். உங்க 2 பேருக்கும் இப்ப நேரம் சரியில்லை. ஆமாம் குருஜி, என் புகுந்த வீட்டில் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இவரை காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க பெரிய அரண்மனை குடும்பம், நானோ சாதாரண நாகவம்ச குடும்பம். சாதாரண நாகவம்ச குடும்பம்னு உன்னை நீயே தாழ்த்தி எடை போட்டுக்காத. நாகவம்சத்தில் பிறக்கிறது ஒரு பாக்கியம். ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு அடையிற பல அமானுஷ்ய சக்திகளை நாகவம்சத்தவர்கள் ரொம்ப சுலபமா அடைஞ்சிடுவாங்க. இப்ப கூட நீ ஒருத்தரை பார்த்து சாதாரணமா சபிச்சாலே போதும், நீ சபிச்சபடியே நடந்துடும். அதே போலத்தான் உன் வாழ்த்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. சாமியார் ரத்தியை தேற்றுவது போல் பேசியது
கணேசனுக்கும் புரிந்தது. அவனுக்கு ஹிந்தி நன்றாக பேச வரும். அவர் சொன்னதன் பொருள் அவன் முகத்தில் ஒரு கேலி சிரிப்பை உருவாக்கியிருந்தது. அதை அவரும் கவனித்தார். உன் புருஷனுக்கு என் பேச்சு கேலியா படுத்து போல ஒரு மாதிரி சிரிக்கிறாரு என்றார். அதற்கு ரத்தி பதில் சொல்வதற்கு முன் கணேசனை வாய் திறந்தான். ஹிந்தியிலேயே அவரோடு பேசினான். ஆமா சாமியாரே, நீங்க சொன்னது ரொம்ப சரி. எனக்கு உங்களை மாதிரி சாமியார்கள் என்றாலே அலர்ஜி. கடவுள் விஷயத்துல எனக்கு விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கு. உங்களை மாதிரி சாமியார்கள் விஷயத்துல கேட்கவே தேவையில்லை. போகட்டும், நான் இங்க டாக்டரை பார்க்கத்தான் வந்திருக்கேன். உங்களை பார்க்கவோ உங்களோட விவாதம் பண்ணவோ வரல. எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் வந்த வேலையை பார்க்கிறேன். சோளம் எந்திரத்தில் பொறிந்து வெடிப்பது போல் இருந்தது அவன் பேச்சு. ஆனால் அவரிடம் பதிலுக்கு எந்த வருத்தமும் இல்லை. தியா அப்பொழுது அவர்களை விட்டு விலகி வாயில் புறம் போய்விட்டிருந்தாள். காரணம் இல்லாம ஒரு காரியம் குறைந்த உலகத்துல நடக்கிறதுல மகனே. நான் இங்க வர ஒரு காரணம் இருக்கு. நீ இப்படி பேசவும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா தொடர்ந்து நீ இப்படியே இருக்க மாட்ட. நீ நிறைவே மாறுவ. உங்க வாழ்க்கையில இனிமேல் தான் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைய நடக்க போகுது. உங்க குழந்தை சாதாரண குழந்தை இல்ல. நாகப்பஞ்சமி அன்னைக்கு பிறந்த அசாதாரணமான ஒரு குழந்தை அவ. அவளோட சக்தியை நீ போக போக பார்ப்ப. அப்போ உனக்கு பல உண்மைகள் புரியும். நானும் எங்கேயும் போயிட போறதில்ல. என்னோட இந்த உடம்புக்கு இன்னும் பல வருஷங்கள் இந்த மண் வாசம்னு இருக்கு. அது கழியிற வர நான் இங்கே அங்கேன்னு சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் நீ என்னை தேடி வருவ. அப்ப நாம நிறைவே பேச போறோம். இப்ப நானும் புறப்படுறேன் என்று பேசியவர் அமர்ந்த நிலையிலிருந்து எழுந்து கொண்டவராய் வெளியேற தொடங்கினார். வெளியே அவருக்கான கார் காத்திருந்தது. டாக்டர் வெங்கட்ராவிற்கு அவர்கள் ஹிந்தியில் பேசிக்கொண்டது எதுவும் புரியவில்லை. ஆனால் காரசாரமான ஒரு பேச்சு என்பது மட்டும் நன்கு புரிந்தது. அவர் கிளம்பவும் சற்று பதற்றப்பட தொடங்கினார். சாமி, என்ன சாமி கிளம்பிட்டீங்க? உன்னை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்திருக்கும் பொழுது நான் எதுக்குப்பா இடைஞ்சலா? ஐயோ சாமி, இது ஒன்றும் என் ஆஸ்பத்திரி இல்லை. நான் வந்ததே உங்களை பார்க்கத்தான். அதனால் என்ன, நான் அப்புறமா கூட வரேன். இல்லை, நீ என்னை பார்க்கவா? இப்ப நீ இவங்களை கவனி, நான் வரேன். பேசிக்கொண்டே வாசலை தாண்டிவிட்டார் அந்த சாமியார். டாக்டர் வெங்கட்ராவ் சற்று சலனத்தோடு கணேசன் பக்கம் திரும்பினார். கணேசனுக்கும் அவர் சலனம் புரிந்தது. டாக்டர், அப்படி என்ன பேசுனீங்க கணேசன்? சாமி உடனே கிளம்பிட்டாரே. முன்னாலேயே சாமியோட பழக்கம் உண்டா? இல்ல டாக்டர், இவ தான் இன்னைக்கு காலையில சேட்டு எஸ்டேட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லாதீங்க, தரிசனம் செய்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. என்ன டாக்டர், நீங்க எவ்வளவு பெரிய ஸ்காலர். நீங்கெல்லாம் இப்படி சாமியார்களை கண்டு மடங்கி போறதை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. போதும் கணேசன், நீங்க என்ன இடதுசாரியா? அவங்க தான் இந்த உலக நம்புற எல்லாத்துக்கும் எதிர்கருத்து வச்சிருப்பாங்க. நம்ப வேண்டியவற்றையெல்லாம் நம்பவும் மாட்டாங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா நான் வலதுசாரியும் இல்லை இடதுசாரியும் இல்லை, நடுவுல இருக்கிறவன். நடுவுல எல்லாம் ஒருத்தரால இருக்க முடியாது கணேசன். நடுநிலைங்கிறது ஒரு வகை ஃபோபியா. சாரி டாக்டர், நான் உங்ககிட்ட விவாதம் பண்ண வரல. என் டாக்டரை காட்டத்தான் வந்தேன். சேலம் கிளினிக்ல மனமிட்டு பேச முடியாது என்றுதான் இங்க வந்திருக்கேன். வந்த இடத்துல நாம ட்ராக் மாறி போற மாதிரி தெரியுது. ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தைய கொஞ்சம் பாருங்க. கணேசன் அவரை பக்குவமாய் தியா விஷயமாக திருப்பிய பொழுது தியா டாக்டர் வீட்டு தோட்டத்தில் வந்தமரும் புறா ஒன்றை கையில் பிடித்து வருடியபடியே உள்வந்து கொண்டிருந்தாள். டாக்டரின் நெற்றியில் ஆச்சரிய சுருக்கங்கள். ஏய் தியா, இதை எப்படி பிடிச்ச என்று கணேசன் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே அவளை நெருங்க, அவள் அதை பறக்க விட்டவளாக, அதை கூப்பிட்டேன், வந்து விளையாடிச்சு டாடி என்றாள். நான் எல்லாம் கிட்ட போனாலே எட்டி பறக்கும். ஆனா குழந்தை கையிலேயே வந்து உட்கார்ந்திருக்கே, ரியலி மிராக்கிள். ஆமா, இந்த குழந்தை தானே பேஷண்ட்? எஸ் டாக்டர். ஷீ இஸ் வெரி பிரிஸ்க். ஒரு பேஷண்ட் லுக்கே துளி கூட இல்லையே. டாக்டர் பேசியபடியே சற்று விலகி சென்று ஒரு டேபிள் மேல் இருந்த அவர் பிரீஃப் கேஸை கொண்டு வந்து ஹாலின் மையத்து தேக்கு மோடா மேல் வைத்து திறந்தார். உள்ளே ஸ்டெதஸ்கோப், ரப்பர் கிளவுஸ், பிபி கிட் உள்ளிட்ட பல பொருட்கள். அதில் ஸ்டெதஸ்கோப்பை எடுத்து காதில் மாட்டியவர் கணேசனின் பிடியிலிருந்த தியாவின் அருகில் சென்று குனிந்து மார்பில் வைத்து ஹார்ட் பீட்டை சோதித்தார். முகத்தில் ஆச்சரிய ரேகைகள். ரத்தி அவரையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள்.
டாக்டரோடு வந்திருந்த அவர் மனைவி சாந்தா ஒரு மூலையில் நின்று நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாள். சாமியாரோடு நிறைய பேச எண்ணியிருந்தாள் அவள். கணேசன் வந்ததால் எல்லாம் கெட்டுவிட்டது போல் ஒரு எண்ணம் அவளுக்குள். டாக்டர் ஒரு கட்டத்தில் நிமிர்ந்து அவளை பார்த்து, டியர், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன் என்றார். அவளும் அசம்பந்தமாக அந்த பங்களாவின் வளைவான மாடிப்படிகளின் மேல் ஏறி செல்ல ஆரம்பித்தாள். ரத்தியும் அவள் போவதை பார்த்துவிட்டு குழந்தை தியா பக்கம் திரும்பினாள். டாக்டரோ ஹார்ட் பீட், நாடி துடிப்பு என்று பார்த்து முடித்தவர் கணேசன் கொண்டு வந்திருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பார்த்துவிட்டு சற்று பெருமூச்சோடு நிமிர்ந்தார். கணேசன் கூர்மையாக அவரையே பார்த்து கொண்டிருந்தான். எவ்ரிதிங் வெரி நார்மல் மிஸ்டர் கணேசன். லிவரும் நார்மலா தான் இருக்கு. குடல்ல அல்சர் ஏற்பட்டு அதனால ரத்த கசிவு உண்டாகி அதுதான் வாந்தியா வெளிப்பட்டிருக்கணும். ஆனா இப்ப எந்த சிம்டம்ஸும் இல்லை. இன்ஃபேக்ட் ஏதாவது இருந்தா குழந்தை இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க மாட்டா. ஆமா, எத்தனை தடவை ரத்த வாந்தி எடுத்திருப்பா? அது இருக்கும் டாக்டர், பல தடவை. பல தடவைனா எவ்வளவு நாளா? நாளா? இல்ல டாக்டர், மாசங்களா. வாட், மாச கணக்காவா? நீங்க இப்பதானே என்கிட்ட வந்திருக்கீங்க. உங்ககிட்ட இப்பதான் வந்திருக்கோம். இதுக்கு முந்தி எங்க ஃபேமிலி டாக்டர் சங்கர நாராயணன் தான் ட்ரீட் பண்ணினார். யாரு? காந்தி ரோடு மித்ரா ஹாஸ்பிட்டல் சங்கர நாராயணனா? ஆமா டாக்டர். சங்கர நாராயணன் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் கேட்கலையா? அவர் கொடுத்த மாத்திரை மருந்தை சாப்பிட்டா தற்காலிகமா சரியாகும். ஆனா மருந்து நிறுத்தினா திரும்ப ரிப்பீட் ஆயிடும். இன்னைக்கு காலையில கூட கார்ல வரும்பொழுது வாந்தி எடுத்தா டாக்டர். இது என்ன பெரிய புதிரா இருக்கே. எண்டோஸ்கோபி பண்ணீங்களா? டாக்டர் பண்ணினார். போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இருக்கட்டும். பிளட் டெஸ்ட் பண்ணீங்களா? பல தடவை பண்ணியாச்சு. எங்க? சேலம் பாரத் லேப்ல. சரி, நாளைக்கு இங்கே ஏற்காட்டில் ஜான்சன் லேப்ல ஒரு டெஸ்ட் எடுத்துருவோம். இப்ப குழந்தை நல்லா இருக்கா? அடுத்து எப்ப வாந்தி எடுத்தாலும் உடனே கூட்டிக்கிட்டு வாங்க, என்னன்னு பார்த்துறேன். டாக்டர் சொல்லி முடிக்கவும் ரத்தி அவரிடம் ஏதோ சொல்ல விரும்பியவள் போல் அவரை பார்த்தாள். என்னம்மா? தியாவுக்கு சுவாமிஜி காலையில ஒரு மருந்து கொடுத்தார் டாக்டர். அதுல இருந்துதான் அவ இப்படி இருக்கா. அப்படியா? இதையே முன்னாடியே சொல்லல. அப்புறம் என்ன, இனி குழந்தை பூர்ணமா குணமாயிடுவா. டாக்டரின் பதில் கணேசனுக்குள் அரட்டிற்று. டாக்டர் என்ன சொல்றீங்க? அவர் ஏதோ தேன்ல குழைச்சி கொடுத்தாருன்னு சொன்னா அதையெல்லாம் எப்படி டாக்டர் ஏத்துக்க முடியும்? உங்களை யார் ஏத்துக்க சொன்னது? குழந்தை உடம்பு ஏத்துக்கிடுச்சே. டாக்டர், யூனோ, அந்த சுவாமிஜி நீங்க நினைக்கிற மாதிரி சோத்துக்கு விதியத்து போய் சன்னியாசம் வாங்கிக்கிட்டவர் இல்லை. அவர் ஒரு மிலிட்டரி டாக்டர். சர்வீஸ் முடிஞ்சு சன்னியாசம் வாங்கிக்கிட்டவர். மருந்து அவர்கிட்ட கால் தான். அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. அது முக்கால். அந்த எனர்ஜியும் மருந்தும் ஒன்று சேரும்பொழுது எந்த வியாதியா இருந்தாலும் சரியாயிடும். அப்ப அவர் ஒரு சாக கிடக்கிற கேன்சர் பேஷண்ட்டை பிழைக்க வைப்பாரா டாக்டர்? கணேசனின் கேள்வி டாக்டரை முதலில் சிரிக்க வைத்தது. பின் தான் பேசினார். அவர் இவரை நம்பி இவர்கிட்ட வந்து என்னை குணப்படுத்துங்கன்னு நின்னா நிச்சயம் பிழைக்க வச்சிருவார் கணேசன் என்றார். கணேசனுக்கு அடுத்து என்ன பேசுவது என்பதில் ஒரு தடுமாற்றம். என் வரையில் இனி குழந்தைக்கு எதுவும் வராது, தைரியமா இருங்க. குழந்தையும் என் கண்ணுக்கு ஒரு சராசரி நோயாளி குழந்தையா தெரியல, பறவைகளே தேடி வரும் ஒரு தேவதையாதான் தெரியுறா என்று டாக்டர் அழுத்தமாய் சொல்லவும் கணேசனிடம் மேலும் திகைப்பு. அத்தியாயம் 6. சர்பசாபம் என்கிற ஒரு விஷயம் காதில் விழவுமே திரு அசோகமித்திரன் அதை ஒரு வகை மனப்பெதளிப்பு என்றே முதலில் கருதினார். இந்த வார்த்தையை முதலில் உச்சரிப்பவர்கள் ஜோதிடர்களாகவே இருந்தனர். அடுத்து அந்த ஜோதிடர்களை நம்புகின்ற சில தீவிர வேதம் படுத்த வேதியர்கள் இந்த சர்பசாபம் என்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துகின்றவர்களாக இருப்பது தெரிய வந்தது. ஒரு பாம்புக்கு இருப்பது எல்லா உயிரினத்துக்கும் இருப்பது போன்ற பசி உணர்வு, காம உணர்வு, பலி உணர்வு என்கிற 3 மாத்திரமே. சாபமிட வேண்டும் என்றால் எண்ணி பார்க்கும் மனம் என்கிற ஒன்று வேண்டும். மனம் அமைந்திட 6 அறிவு வேண்டும். 6 அறிவில் ஓரறிவு குறைந்த 5 அறிவுடைய யானை போன்ற ஜீவன்களுக்கு கூட மன அமைப்பு இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்க ஒரு பாம்பு எப்படி தன்னை அழித்துவிட நினைப்பவனுக்கோ இல்லை அழித்து விட்டவனுக்கோ சாபமிட முடியும்? எனவே இந்த சர்பசாபம் என்பதே ஒரு கற்பனையான விஷயம் என்றே கருத வேண்டியிருந்தது. சர்பசாபம் உண்மை என்றால் தங்கள் அன்றாட உணவில்
ஓர் உணவாக பாம்பை உட்கொள்ளும் சீனர்களும் அந்த தேசமும் எப்படி இன்று நம்மையும் விஞ்சிய ஒரு நாடாக வளர்ந்திருக்க முடியும்? இப்படி பல கேள்விகள் திரு அசோகமித்திரனுக்குள் எழும்பின. அதை வேதத்தில் கரை கண்டவரான சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள் என்பவரிடம் கேட்கவும் செய்தார். கணபாடிகளும் அதற்கு விஸ்தாரமாகவே பதில் கூறத் தொடங்கினர். அந்த பதில் திகைத்த முகத்தோடு நின்ற கணேசனை சற்று புன்னகையோடு பார்த்த டாக்டர் வெங்கட்ராவ், என்ன கணேசன், உங்கள் மகள் மேல் எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் அபிப்பிராயமும் உங்களுக்கு இல்லையா? நல்லா அவளை பாருங்க. இந்த குழந்தை ரத்த வாந்தி எடுக்கிற குழந்தைனா யாராவது நம்புவாங்களா? இவ ரத்த வாந்தி எடுக்கிற குழந்தையா இருந்தா இங்க இப்படி இவளை எனர்ஜெட்டிக்கா விளையாடலாம் முடியாது என்றார். அப்கோர்ஸ் டாக்டர், எனக்குள்ளேயும் அந்த ஆச்சரியம் இப்ப இருக்கு. ஆனா இப்பதான் இப்படி இருக்கா. காலையில கூட டல்லா சிக்காதான் இருந்தா. அதான் நம்ம பூபால்தாஸ் சாமி மருந்து கொடுத்திருக்காரே, அப்ப அது தன் வேலையை காட்டும் தானே. இப்ப இங்க வந்துட்டு போன சாமியார் பேர் பூபால்தாஸா? ஆமாம், பூபால்தாஸ் எம்பிபிஎஸ் எம்டி. இன்னும் என்னவெல்லாமோ படிச்சவர். யூனோ டச் தெரப்பி? டச் தெரப்பியா அப்படின்னா? பார்வையாலையும் கை விரல்களால உடம்புல உள்ள வர்ம புள்ளிகளை தொட்டும் குணப்படுத்துற முறை. அதுல உலகத்திலேயே சாமி தான் நம்பர் 1. நான் கேள்வி கூட பட்டதில்லை டாக்டர். இப்ப தெரிஞ்சுக்குங்க, டச் தெரப்பியால நீங்க உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த விஷயத்துல சாமி தான் எனக்கு குரு. சொல்லப்போனா சாமி அதுல மாஸ்டர். அப்படின்னா உங்களுக்கு இப்ப டச் தெரப்பியும் தெரியுமா? நல்லாவே தெரியும். தொடக்கத்துல சாமியை நானும் பெருசா நினைக்கல. அவரை டூப்ளிகேட் சாமியார் லிஸ்ட்ல தான் வச்சிருந்தேன். ஆனா நான் முடியாதுன்னு கைவிட்ட ஒரு கேஸை சாமி கியூர் பண்ணி காட்டவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு டாக்டரா நான் அப்ப என்னையே வெறுத்தேன். அவர் எதை வச்சு அந்த கேஸை கியூர் பண்ணினார்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சேட்டு எஸ்டேட்டுக்கு போய் சாமி கிட்ட பேசினேன். அது என்ன மருந்து சாமின்னு கேட்டேன். நான் தான் அந்த மருந்துன்னு சொன்னார். அதாவது தன் மூலமா நல்ல அதிர்வுகளை நாடி வழியா ஒரு உடம்புக்குள்ள செலுத்தி குணப்படுத்துற ஒரு முறைதான் டச் தெரப்பி. என்னென்னவோ சொல்றீங்க டாக்டர். இப்படியெல்லாம் சுலபமா குணப்படுத்த முடியும்னா எதுக்கு எம்பிபிஎஸ் படிப்பு? அதுக்காக எதுக்கு நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதணும்? அப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் டச் தெரப்பி வசப்பட்டுட்டா இந்த படிப்பு தேவையே படாதுன்னு கூட சொல்வேன் நான். ஆனா ஒரு பரீட்சையில எல்லோருமே 100க்கு 100 அப்படியே வாங்கிறாங்களா என்ன? சிலர் தானே வாங்குறாங்க. அந்த மாதிரி தான் இந்த டச் தெரப்பில ஒருத்தர் மாஸ்டர் ஆகிறதும். காலையில 3 மணிக்கு எழுந்திருக்கணும். குளிச்சுட்டு சாலிடா 2 மணி நேரம் மனசை அடக்கி தியானம் பண்ணணும். சரியான நேரத்திற்கு சரியான உணவை மென்று விழுங்கி சாப்பிடணும். மனசுல நெகட்டிவான எண்ணங்களே கூடாது. இரவு 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிடணும். இப்படி இந்த பயிற்சிக்கு அடிப்படையா பல விஷயங்கள் இருக்கு. இது போக தாவரங்களை பற்றிய அறிவு, உணவுகளை பற்றிய விழிப்புணர்வுன்னு நிறைய இருக்கு கணேசன். இதெல்லாம் ஒருத்தர் தொடர்ந்து செஞ்சா 5 வருஷத்துல அவர் ஒரு நல்ல தெரபிஸ்டா மாறலாம். வருஷங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய பார்வைக்கு கூட ஒரு சக்தி வந்துடும். இந்த விஷயத்துல பூபால்தாஸ் சாமிக்கு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு கால அனுபவம். இப்பவும் தொடக்க நிலையில் இருக்கிற ஒரு கேன்சர் பேஷண்ட்டை சாமி ஒரு 4 தடவை தொட்டு ட்ரீட் பண்ணா போதும். அந்த பேஷண்டோட கேன்சர் கரைஞ்சி உருகி காணாம போயிடும். எவ்வளவோ பேருக்கு அப்படி போயிருக்கு. டாக்டர் வெங்கட்ராவ் சொன்ன தகவல்கள் கணேசனை மேற்கொண்டு எந்த கேள்வியையும் அப்பொழுதைக்கு கேட்க முடியாதபடி செய்துவிட்டன. அவ்வேளை குழந்தை தியாவும் களைப்பையின்றி விளையாடிபடியே இருந்தாள். ரத்திக்கும் டாக்டர் சொன்ன தகவல்களால் ஒரு புத்துணர்ச்சி, இருந்தும் ஒரு சந்தேகம். டாக்டர் சார், என் மகள் இனி எப்பொழுதும் இப்படியே இருப்பாதானே? திரும்ப ரத்த வாந்தி எடுக்க மாட்டாதானே என்று தன் சந்தேகத்தை கேள்வியாக்கினாள். அத என்னால் இப்ப சொல்ல முடியாதுமா. எங்க படிப்பு ஒன்றும் லேசானதில்ல. எங்க ஆராய்ச்சிகள்ல எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கோம். அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு ஆயிட்ட கேஸ்களுக்கு எங்க ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப சரி. அதன்படி பார்த்தா குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதா இப்ப எனக்கு தெரியல. சாமி கிட்ட குழந்தைய தினமும் கூட்டிக்கிட்டு போய் காட்டுங்க. ஒரு தடவை காட்டினதுக்கே இவ்ளோ எனர்ஜினா அடுத்தடுத்து அது பல மடங்கு அதிகமாகும். குழந்தை பூர்ணமா குணமாயிடுவான்னு தான் நான் நினைக்கிறேன். டாக்டரின் பதில் கணேசனை அப்பொழுதைக்கு சில கேள்விகளை கேட்க செய்தது. டாக்டர், உங்களுக்கு தான் டச் தெரப்பி தெரியுமே, அத நீங்களே செய்யலாமே. எதுக்கு நாங்க அவர்கிட்ட போகணும்? பதிலுக்கு சிரித்தார் டாக்டர் வெங்கட்ராவ். என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு அவர் மேல் இன்னும் நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன்.
உண்மையை சொன்னா அதுதான் டாக்டர் நிஜம். நான் இவ்வளோ சொன்னதுக்கு பிறகுமா? இல்லை, இப்போ நான் அவரை பற்றி யோசிக்க தொடங்கியிருக்கேன். அதே சமயம் ஒரு சாமியார் காலில் விழுந்து கும்பிடுறதையெல்லாம் என்னால் நினைச்சு பார்க்கவே முடியல. என்ன இருந்தாலும் எல்லோரையும் அடக்கி ஆண்ட ராஜ பரம்பரையில் வந்தவர் இல்லையா நீங்க? அப்படித்தான் பேசுவீங்க. டாக்டரின் பதில் முதுகின் மேல் ஒரு தீக்குச்சியால் அவர் உரசியது போல் ஒரு உணர்வை அவனிடம் உண்டாக்கியது. அது அவன் முகம் போன போக்கிலும் தெரிய தொடங்கியது. டாக்டர், நான் இங்கு நினைக்கிற மாதிரி ஆணவமாகவோ இல்ல அலட்சியமாகவோ எல்லாம் பேசல. நாட்டில் நடக்கிற நடப்புகளால நொந்து போய் தான் நான் பேசுறேன். குறி சொல்றேன், ஜோசியம் சொல்றேன், யாகம் பண்றேன்னு இங்கத்தான் எவ்வளவோ போலிங்க இருக்காங்களே. அதனால தான் மிஸ்டர் கணேசன், நான் கூட இந்த சாமியை தொடக்கத்துல பெருசா நினைக்கல. ஆனா உண்மை எப்பவும் உண்மைத்தானே. போக போகத்தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. சாமி இங்க கூப்பிடுற தூரத்துல இருக்கும்பொழுது நான் சிகிச்சை தர விரும்பல. அவர் முன்னால நான் ஒரு கத்துக்குட்டி. நீங்க இன்னும் ஒரு 4 நாள் அவர்கிட்டயே குழந்தைய கொண்டு விடுங்க. 5வது நாள் ஒரு பிளட் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்ப்போம். அப்ப தெரியும் நான் இப்ப சொன்னதோட மதிப்பு. அப்ப மாத்திரை மருந்து உங்க திருப்திக்காக வேணும்னா இப்ப கொடுக்கறதே கொடுங்க. டாக்டர் சங்கரநாராயணன் சரியான மருந்து தான் கொடுத்திருக்கார். ஆனா அதெல்லாம் தேவைப்படாது. குழந்தை திரும்ப ரத்த வாந்தி எடுத்தாலோ இல்ல சுருண்டு படுத்தாலோ தானே உங்களுக்கு மருந்து தேவைப்படும். எனக்கு என்னவோ குழந்தை இனி இப்படியே உற்சாகமா இருப்பான்னு தான் தோணுது. அவளோட சர்வ நாடிகளையும் சாமி சரியா துடிக்க செய்துட்டாரு. அதே போல கபாலத்தையும் தட்டி விட்டுட்டாரு. ஓஜஸ்ங்கிற சுரோணி சக்தியையும் சாமி உசுப்பி விட்டுருக்கார். அதனால தான் அவகிட்ட புறா மாதிரி பறவைகள் பயமில்லாம கிட்ட வந்தது. இனியும் வரும். டாக்டர் வெங்கட்ராவ் சொல்லிக்கொண்டே போனார். கணேசன் பிரமித்தானோ இல்லையோ, ரத்தி பிரமிப்பின் உச்சிக்கே போய்விட்டாள். ராஜவிலாசம் என்கிற அந்த பங்களாவின் இரும்பு கேட் ரிமோட் கண்ட்ரோலால் தானாக திறந்து கொண்ட நிலையில் 1க்கு 4 படகு கார்கள் உள் நுழைந்தன. பங்களா முகப்பில் ஒரு பெரிய தோட்டம். தோட்ட நடுவில் கார் செல்வதற்கான டைல்ஸ் வைந்த பாதை. அந்த பாதைக்குள் ஊடுருவிய கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பக்கவாட்டு போகன்வில்லா நிழலில் தேங்கி நின்றன. தரை எங்கும் போகன்வில்லா உதிர்த்திருக்கும் காகித பூக்கள். காருக்குள் இருந்து மிடுக்கோடு பலர் இறங்கினார்கள். அவர்களில் குறிப்பிடப்பட வேண்டியவர் MP அருணாச்சலம். வெள்ளை வேட்டி சட்டை என்கிற அரசியல்வாதிக்கான அக்மார் கொடியோடு கட்சி கொடியின் வண்ணத்தில் கையில் 2 பவுனில் மோதிரத்தோடு அவர்தான் முன்னால் நடந்தார். அவரை மற்றவர்கள் தொடர்ந்தனர். அருணாச்சலத்தின் தாத்தா கனகசபை ஒரு காலத்தில் ராஜவிலாசத்தில் வசிக்கும் அரண்மனை குடும்பத்தின் கார்வாராக பணியாற்றியவர். பின்னர் அப்பா நடராஜன் அரண்மனை குடும்பத்து பெரியவர் மகாதேவ ராஜாவால் அரசியலுக்கு வந்தவர். சட்டசபைக்குள்ளேயும் பார்லிமெண்டிலும் தன் சார்பில் ஒருவர் இருப்பதுதான் வருங்காலத்துக்கு நல்லது என்று உணர்ந்து தனக்கு எல்லா விதத்திலும் தலையாட்டும் நடராஜனை MLA ஆக்கி அழகு பார்த்தவர் மகாதேவ ராஜா. பதிலுக்கு நடராஜனும் அரண்மனை குடும்பத்திற்கு எவ்வளவு விசுவாசம் காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டினார். அவர் வாரிசான அருணாச்சலமும் இப்பொழுது அப்பா வழியிலேயே விசுவாசத்தோடு இன்று கூட பிறந்த நாளைக்கு ஆசி வாங்கத்தான் வந்திருக்கிறார். கார்களை சற்று தொலைவில் நிறுத்திவிட்டு இறங்கி பதவிசாக நடந்து வரும் அருணாச்சலத்தை இப்பொழுதைய அரண்மனை குடும்ப பிதாமகரான கைலாச ராஜாவும் மேலே பால்கனி சாளரம் வழியாக பார்த்துவிட்டு கீழிறங்கி வரலானார். அருணாச்சலம் சும்மா வரவில்லை. தட்டு தட்டாக கூடை கூடையாக மாம்பழங்கள், ஆப்பிள், முந்திரி, அன்னாசி என்கிற தங்கள் தோட்டத்து விளைச்சலை சுமந்து கொண்டுதான் வந்தார். மாம்பழம் மல்லூர் பக்கமாக தோப்பில் விளைந்தது. ஆப்பிள் ஏற்காடு எஸ்டேட்டில் விசேஷமாக வளர்க்கப்பட்டது. முந்திரி பன்ருட்டியை ஒட்டி வாங்கப்பட்ட தோப்பிலும் அன்னாசி கொல்லிமலை எஸ்டேட்டிலும் விளைந்ததாகும். தட்டுகளையும் கூடைகளையும் பார்த்த உடனேயே அருணாச்சலத்தின் சொத்துக்கள் தான் கைலாச ராஜாவுக்கு புலனானது. அருணாச்சலத்துக்குள் தன் பவிசை காட்டிக்கொள்ளும் ஆர்வம் உண்டு. பங்களாவின் யூனிஃபார்ம் அணிந்த வேலைக்காரர்கள் பணிந்து ஒதுங்கி நின்றிட அருணாச்சலம் ஹால் மையத்தில் தட்டுகளையும் கூடைகளையும் வைத்துவிட்டு நின்ற விதமே அலாதியாகத்தான் இருந்தது. கைலாச ராஜாவும் சகலத்தையும் பார்த்தபடியே, வாயா அருணாச்சலம் வா என்றார் கெத்தாக. அவர் குரல் அவர் மனைவி கஸ்தூரி, அம்மா மங்களவலி, மகள் அமிர்தவர்ஷினி, மச்சினன் குலசேகர ராஜா, அவர் மகள் மஞ்சுளா என்று சகலரையும் ஹாலுக்கு வரவழைத்துவிட்டது. அருணாச்சலமும் பெரிதாக ஒரு கும்பிடு எல்லோரையும் பார்த்து போட்டார். முதல்ல உட்காரியா, என்ன விசேஷம் இன்னைக்கு? இப்படி தோட்டத்தையே கூடையில அள்ளி போட்டுட்டு வந்திருக்க என்று கேட்டபடியே அவரும் சோஃபாவில் அமர்ந்தார். ஐயா, இன்னைக்கு பேப்பர் பார்க்கலீங்களா?
அருணாச்சலமும் கேட்டுக்கொண்டே அமர்ந்தார். அவர் உதவியாளரும் உடன் வந்தவர்களும் நின்றபடியே தான் இருந்தனர். பேப்பர்ல என்ன செய்தி? பார்க்கலையே. போகட்டும், இன்னைக்கு என் பிறந்த நாளுங்க. அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வந்தேன். அப்படியா சங்கதி? அட ஆமால்ல, ஊர் பூரா உன் போஸ்டர் கூட பார்த்தேனே, அது இதுக்கு தானா? ஆமாங்க ஐயா, நான் வேணாம்னாலும் தொண்டர்க கேட்க மாட்டேன்றாங்க. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இதில் தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? அரசியல்னாலே இதெல்லாம் இருந்தா தானே இன்னைக்கு அரசியல்வாதி. எது எப்படியோ உங்க அப்பா போலவே இந்த அரண்மனை குடும்பம் மேல விசுவாசம் கொஞ்சமும் குறையாம நீ இருக்க, அது போதும் எனக்கு. அப்புறம் நானே உன் கூட ஒரு சில விஷயம் பேசணும்னு இருந்தேன். இப்போ நம்ம சேலம் ஏர்போர்ட்டுக்கு தினசரி ஒரு ஃப்ளைட் தான் வந்து போகுது. நம்ம குடும்பம் சார்பா ஒரு ஃப்ளைட்டை வாங்கி மும்பைக்கு விட்டா என்னன்னு எனக்குள்ளே இப்போ ஒரு எண்ணம். நீ என்ன சொல்ற? விடலாங்க ஐயா. நான் நம்ம விமான போக்குவரத்து அமைச்சர்கிட்ட உங்க விருப்பத்தை சொல்லி என்ன செய்யணுமோ செய்துறேன். பேசிட்டு சொல்லு. நீ இருக்கும்பொழுதே இதையெல்லாம் நான் பண்ணிக்க விரும்புகிறேன். ஐயா, குறைஞ்சது இன்னும் 10 வருஷத்துக்கு நான் இருப்பேங்க. எனக்கு தாங்க சீட். மையத்தில் யார் வந்தாலும் நம்ம தொகுதியில் நான் ஜெயிச்சிடுவேங்க. அதுக்கு எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாரா, நல்லா திடமாக தான் இருக்கேன்னு சொல்லு. ஆமாங்க ஐயா, ஐயாவும் குடும்பமும் எப்பவும் எனக்கு துணையா நின்னா போதுங்க. ஆனா என்ன ஆனா? அதில் என்ன உனக்கு சந்தேகம்? கைலாசராஜா அப்படி கேட்கவும் அருணாச்சலத்திடம் ஒரு சின்ன தடுமாற்றம், தயக்கம். என்ன அருணாச்சலம் யோசனை? திடீர்னு ஏன் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? கைலாசராஜா சற்று அழுத்தம் கொடுத்து கேட்கவும் அருணாச்சலத்திடம் அதற்கு பதில், ஐயா, நம்ம சின்னவர் கணேசன் நம்ம தொகுதி சார்பா நிக்க போறாருன்னு என் காதுல விழுந்துச்சுங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த அரசியல் சாக்கடையில இவர் எதுக்கு இறங்குறாருன்னு. அருணாச்சலம் அப்படி சொல்லவுமே கைலாசராஜா முகத்திலும் ஓர் ஆச்சரிய அதிர்வு. அத்தியாயம் 7. சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள் விளக்கமளிக்கும் முன் சில கேள்விகளை அசோகமித்திரனிடம் கேட்க விரும்பினார். அசோகமித்திரனும் அதை வரவேற்றார். இந்த உலகில் நிதர்சனமான விஷயங்கள், அப்படி நிதர்சனம் இல்லாதபடி நம்பிக்கை வைத்து மட்டுமே ஏற்க முடிந்த விஷயங்கள் என்று 2 வகைகள் இருக்கின்றன. அதை நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்களா என்பது கணபாடிகள் கேட்ட முதல் கேள்வி. இந்த கேள்வி அசோகமித்திரனுக்கு முதலில் சரியாக புரியவில்லை. எது நிதர்சனமானது, எது நம்பிக்கை வைத்து ஏற்க வேண்டியது என்பதை நீங்களே சரியான உதாரணங்களுடன் முதலில் சொல்லிவிடுங்கள். நான் என் பதிலை பிறகு சொல்கிறேன் என்றார். உங்கள் தாயை நீங்கள் நிதர்சனமாக நம்பலாம். அவள் இல்லாமல் நீங்கள் பிறந்திருக்க முடியாது. அவள் உங்களை 10 மாசம் சுமந்ததிலிருந்து பெற்று வளர்த்தது வரை எல்லாமே நிதர்சனம். அதை ஊரும் உலகமும் கூட பார்த்திருக்கும், பார்க்கவும் முடியும். எனவே உங்கள் தாய் நிதர்சனமானவள். ஆனால் உங்கள் தந்தையை நீங்கள் நம்பித்தான் இருக்க வேண்டும். இவரே உன் தந்தை என்று உங்கள் அம்மா சொல்வதை நம்பத்தானே வேண்டும் என்கிற கணபாடிகளின் கேள்வி அசோகமித்திரனுக்கு மெல்ல புரிய தொடங்கியது. அது எப்படி? என் தந்தையின் சாயல், குணம் என்று பல விஷயங்கள் இருக்கிறதே. ஆக அப்பாவை கூட நம்பிக்கை வைத்து ஏற்க தேவையில்லையே என்று ஒரு பதில் கேள்வியை கேட்டார் அசோகமித்திரன். இந்த சாயல், குணம் எல்லாம் எல்லோருக்கும் பொருந்தி வரும் என்று கூற முடியாது. முழுக்க முழுக்க ஒருவர் அவர் தாயை அப்படியே உரித்து கொண்டும் பிறக்கலாம். எனவே அம்மா சொல்வதை நம்பித்தான் நாம் முதலில் தந்தையை ஏற்கிறோம். வாஸ்தவம்தானே என்று கணபாடிகள் கேட்கவும் அசோகமித்திரன் மறுக்கவில்லை. சரி, இதன் மூலமாக நீங்கள் எதை எனக்கு உணர்த்த வருகிறீர்கள் என்கிற ஒரு பதில் கேள்வியை கேட்டார் அசோகமித்திரன். நல்ல கேள்வி. உலகில் உள்ள விஷயங்கள் அவ்வளவும் ஒன்று நிதர்சனமானது, இன்னொன்று நம்பிக்கை வைத்து ஏற்பது என்கிற 2 விதத்துக்குள் தான் உள்ளது. பாம்புகள் தொடர்பான உங்கள் கேள்விக்கான பதில் என்பது புராணங்கள் சார்ந்தது. அடுத்தது அனுபவம் சார்ந்தது. இதை நம்பிக்கை வைத்தே ஏற்க வேண்டும். அடுத்து அனுபவித்து உணர்ந்திட வேண்டும். இதை நிதர்சனமாய் ஒரு விஞ்ஞானத்துக்கு கொடுத்து ஆய்வு போல ஆய்வுகள் நிகழ்த்தி நிதர்சனப்படுத்த முடியாது. அதற்காகவே அப்படி சொன்னேன் என்றார் சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள். தன் மகன் கணேசராஜா என்கிற கணேசன் தேர்தலில் நிற்கப் போகிறான் என்கிற செய்தி MP அருணாச்சலம் மூலமாக காதில் விழவுமே கைலாசராஜா முகத்தில் ஏராளமான அதிர்வலைகள். அவருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பமே அந்த அதிர்வை தங்கள் முகத்தில் எதிரொலித்தது. இவர்கள் அதிர்வதை உணர்ந்த அருணாச்சலமும், என்னங்க, என்னமோ இப்போதான் இந்த விஷயத்தை கேள்விப்படுற மாதிரி பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியாதுங்களா? அது இருக்கட்டும், உனக்கு இதை யார் சொன்னது? சின்னவரே ஒரு கிளப் மீட்டிங்கில் பேசியிருக்காருங்க.
அந்த வீடியோ கூட இருக்குங்க. வேணும்னா போட்டு காட்டட்டுங்களா? அப்படியா? கணேஷுக்கும் இப்படி ஒரு ஆசை இருக்கிறதா எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் நானும் மும்பை தில்லின்னு டூர் போயிட்டேன். நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. நான் கூட நேற்று தான் வந்தேன். நான் வரவும் அவன் ஏற்காடுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அவன் வரட்டும், அவன்கிட்டயே கேட்கிறேன். கேட்கறது என்னங்க, இப்பவே பாருங்க என்ற அருணாச்சலம் தன் கைபேசியை எடுத்து அதில் அடங்கி கிடந்த அந்த வீடியோவை வாட்ஸ்அப் பக்கம் போய் தட்டி எழுப்பி கைலாசராஜா முன் காட்டினார். கணேசனும் கம்பீரமாக மைக் முன்னால் நின்று பேசத் தொடங்கியிருந்தான். நண்பர்களே, நமது சேலம் நகரம் கடந்த 20 வருடங்களில் பெரிய அளவில் வளர்ந்துவிட்டது. ஆனால் போக்குவரத்து நெருக்கடிக்கு ஒரு தீர்வை காண்பதில் நாம் பின்தங்கியே இருக்கின்றோம். அதேபோல் பெரிய அளவில் ஐடி நிறுவனங்களும் இங்கே வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்றால் கட்டாயம் நமது விமான நிலையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இருக்க வேண்டும். அதேபோல் ஏற்காடும் ஒரு பெரிய சுற்றுலா தலமாக, குறிப்பாக சேலத்திலிருந்து ஹெலிகாப்டரில் போய்விட்டு வர முடிந்த ஒன்றாக இருக்க வேண்டும். ஏற்காடு அடிவாரத்திலிருந்து விஞ்ச் மூலமாக போய் வரவும் ஏற்பாடுகள் செய்யலாம். தரை மார்க்கத்தில் 18 கிலோமீட்டர் என்றால் குறுக்கே விஞ்ச் மூலம் பயணிக்கும் பொழுது அல்லது கேபிள் கார் மூலம் பயணிக்கும் பொழுது அது 4 அல்லது 5 மைல் தூரம் தான் கொண்டிருக்கும். அப்படி செய்தால் மேல் நாடுகளில் இருப்பது போல் சேலம் நகரையே நாம் மிக நவீனமாக மாற்றிவிடலாம். இதற்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டும். அவசியப்படும் பட்சத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் நானே கூட நிற்க தயாராக இருக்கிறேன். அந்த பேச்சு மேலும் தொடர்ந்த போதிலும் அருணாச்சலம் அதை பாதியில் நிறுத்திவிட்டு கைலாசராஜா முகத்தை பார்த்தார். கைலாசராஜா முகத்தில் சற்றே சலனம். பாத்தீங்கள? அருணாச்சலம் அந்த சலனத்தினுடைய கேட்டிட, நல்லாவே பேசியிருக்கான். நான் கூட விமானம்தான் விட நினைச்சேன். ஆனா இவன் விஞ்சி கேபிள் கார்னு ரொம்ப விரிவாகவே சிந்திச்சிருக்கான். ஐயா, சின்னவரை பாராட்டுற மாதிரி தெரியுதுங்களே. ஏயா, என் மகன் நல்லா பேசுனதை நான் பாராட்டக்கூடாதா? அதுக்கு இல்லை, அரசியலுங்கிறது எப்படிப்பட்ட குட்டன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வேதாளத்துக்கிட்ட சிக்கின விக்ரமாதித்யனா தான் நாங்களே இருக்கோம். நம்ம சின்னவரெல்லாம் வந்தா தாங்க மாட்டாருங்க. புரியுது, அவன் வரட்டும், பேசிட்டு நான் சொல்றேன். அதான் நீங்க விரும்புகிற எல்லாத்தையும் செஞ்சு தர நான் தயாராக இருக்கேனுங்களே. அப்புறம் எதுக்குங்க நம்ம அரண்மனை குடும்பத்துக்கு அரசியல்? நீ ரொம்பவே பயப்படுற மாதிரி தெரியுது. பிறந்த நாளுமா அதுவுமா எதுக்கு அனாவசியமா கவலைப்படுற? நான் தான் அவன் வரவும் பேசிட்டு சொல்றேன்னு சொல்றேன்ல. பேசிட்டு சொல்றேன்னு சொல்றீங்க, ஆனா நாங்க நிக்க விட மாட்டோம்னு சொல்ல மாட்டீங்களே. அது என்னால முடியாது. இந்த அரண்மனை குடும்பத்துல கணேசன் ரொம்பவே வித்தியாசமானவன். அவனுக்கு எது விருப்பமோ அதை தான் செய்வான். அதுக்கு அவன் பண்ணிக்கிட்ட கல்யாணமே சாட்சி. ஒட்டுமொத்த குடும்பமே எதிர்த்தும் அவன் அந்த வடநாட்டு பொண்ணை விடல. இன்னைக்கு அதுவும் இந்த குடும்பத்து மருமகளாகி போச்சு. நான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட பேச முடியாது. இது ஒரு உதாரணம் தான். உனக்காக நான் ஒன்று வேணா செய்யலாம். கணேசா, நமக்கு அரசியலாம் வேண்டாம்பான்னு சொல்லி பார்க்கிறேன். கேட்கிறானான்னு பார்ப்போம். சொல்லிக்கொண்டே இனி இது பற்றி பேச வேண்டாம் என்பது போல் எழுந்து நின்றார் கைலாசராஜா. அந்த உடல் மொழி அருணாச்சலத்துக்கும் புரிந்தது. சரிங்கய்யா, பார்த்து செய்யுங்க, நானும் புறப்படுறேன் என்று தானும் எழுந்து கொண்டார். அடுத்த 5வது நிமிடம் அந்த பங்களா காம்பவுண்டில் ஒரு கார் கூட இல்லை. ஹாலில் கைலாசராஜாவிடமும் தீர்க்கமான யோசனை. அவனை இப்படியே அவன் போக்குல போக விடுதலாம் எனக்கு கொஞ்சமும் சரியா படலை என்று மெல்ல ஆரம்பித்தாள் கைலாசராஜாவின் தாயான மங்களவல்லி. ஆமா மாப்ள, அரசியல் எல்லாம் நமக்கு கொஞ்சமும் சரிப்பட்டு வராது. கையில இருக்கிற காசுதான் கரையும் என்று மெல்ல இடையிட்டார் மாமாவான குலசேகர ராஜா. அவன் கோடி கோடியா சம்பாதிக்கத்தான் அரசியலுக்கே போறான். நீ என்ன காசு கரையுங்கிற என்று குலசேகர ராஜாவை பார்த்து சிரித்தபடியே கேட்டார் கைலாசராஜா. எங்க நம்ம கணேசன் தான் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆச்சே. இவன் சம்பாதிக்கிற ஆளே இல்லையே மாமா. அப்ப உங்களுக்கு எல்லாமும் விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்படியே போட்டி போட்டாலும் காசெல்லாம் கொடுக்காம ஜெயிக்கிறதெல்லாம் கொஞ்சமும் சாத்தியமில்லை. தோத்து போய் குடும்பத்துக்கே கெட்ட பேர் தான் மிஞ்சும். ஏற்கனவே ஒருத்தியை இழுத்துட்டு வந்த அந்த ஒரு கெட்ட பேர் போதாதா? இது வேற சேரணுமா? கஸ்தூரி, ஏன் எதுவும் சொல்லாம அமைதியாகவே இருக்க? கைலாசராஜா மனைவி பக்கம் திரும்பி கேட்டார். நான் என்னத்த சொல்ல, காதல் கல்யாணம்னு ஒன்று பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனா அதுவோ சீக்காளியா இப்போவோ அப்போன்னு இருக்கு. அவன் வாழ்க்கை இப்படி போக வேண்டாம். கஸ்தூரி பேசி முடிக்கும் பொழுது கண்களில் கண்ணீரின் கசிவு.
அதில் அவரது பாசமும் வருத்தமும் நன்றாகவே தெரிந்தது. நாம வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கணேசனுக்கு நடக்கிறது செவ்வாய் தசை. ஜாதகத்திலையும் செவ்வாய் நீச்சம். அந்த தசையோட காலம் 7 வருஷம். அது ஆரம்பிச்சப்பதான் அந்த வடநாட்டுக்காரி அவனை வளைச்சு பிடிச்சா. இப்ப அந்த தசை முடிய போகுது. அது முடியறதுக்குள்ள ஒரு பெரிய விபத்தையோ இல்ல அழிவையோ தராம போவாது. இத நான் சொல்லல, நம்ம குடும்ப ஜோசியர் நல்லமுத்து பிள்ளை எழுதியே கொடுத்திருக்கார். அதான் கணேசனும் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். குலசேகரன் தெளிவாக உரத்த குரலில் சொன்னதை கேட்டு கஸ்தூரி மிரண்டு போனாள். அண்ணே, என்ன இது புதுசு புதுசா எதோ சொல்ற என்றும் கேட்டாள். நீ வருத்தப்படுவேன்னு தானா எதையும் சொல்லல. அரசியல் பேச்சு வரவும் சொல்லாம இருக்க முடியல. அவன் ராசிதான் அவனுக்கு பிறந்ததையும் போட்டு ஆட்டி வைக்குது. ஜோசியரும் நிச்சயம் இந்த பொண்ணோ இதன் மூலமா வர வாரிசோ உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். அவ்வளோ ஏன் ஜாதகத்தை கையில எடுத்திருந்தா யாரும் கணேசனுக்கு பொண்ணு கொடுத்திருக்க மாட்டாங்க. நான் வேணா என் மருமகன் தங்கச்சி மகன்னு என் மகளை கொடுக்கலாம். இவளும் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு அவன் நினைப்பால இன்னமும் இருக்கா. குலசேகரன் அழகாக தன் மகள் மஞ்சுளாவிடம் வந்து முடித்தார். துல்லியமாக அந்த வினாடியில் மஞ்சுளாவும் அழுதபடியே அங்கிருந்து விலகி போனாள். குலசேகரனின் பேச்சை கேட்ட வகையில் கைலாசராஜா மனதிலும் பெரும் இரைச்சல். யோசிங்க மாப்ள, துணிச்சலா சில முடிவுகளை எடுங்க. அரசியல் எல்லாம் நமக்கு வேண்டாம். கணேசன் வரையில் கால நேரமும் சரியில்லை. எப்ப வேணா எது வேணா நடக்கும்னு இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சு கொஞ்சம் கண்டிப்பான முடிவுகள் எடுங்க. நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். குலசேகரன் அழகாக பிட்டை போட்டுவிட்டு புறப்பட்டார். வெளியே அவரின் தனிப்பட்ட உபயோகத்திற்கென்றே ஒரு BMW கார் காத்திருந்தது. செர்ரி பழ நிறத்தில் டயர் கொண்ட ஒரு படகு போல காட்சியளித்த அதை நெருங்கியவர் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கைபேசி வழியாக சதீஷை பிடித்தார். என்னையா, எல்லாம் எந்த அளவில் இருக்கு? கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் ஐயா. சின்னவர் எப்பவும் கூடவே தான் இருக்காரு. ஒரு ஆச்சரியம் பாருங்க, அந்த சின்ன பொண்ணு இப்ப நல்லா ஓடுது விளையாடுது. அதை பார்த்தா யாரும் சீக்காளின்னே சொல்ல மாட்டாங்க. எப்படியா? மார்டின் வீடியோவை எடுத்து அனுப்பிட்டான். உங்களுக்கு தட்டி விடட்டுங்களா? அனுப்பு. ஆமா, அது எப்படி இவ்வளோ சீக்கிரம் இப்படி குணமாச்சு? எல்லாம் அந்த வாழை மரத்தடி சாமியார் வேலை மாதிரி தான் தெரியுது. சாமியாராவது மாமியாராவது உளராதையா. நீங்க வந்து பார்த்தாதாங்க உங்களுக்கு தெரியும். இவர் நாம நினைக்கிற டுபாக்கர் சாமியார் மாதிரி தெரியலிங்க. ஷீரடி சாய்பாபாவை திரும்ப வந்துட்ட மாதிரி இருக்காரு. கூட்டமும் குவியுது. நம்ம ஜனங்க எல்லாத்துக்கும் கூடுவாங்கய்யா. அதெல்லாம் வச்சு நாம முடிவு பண்ணக்கூடாது. போகட்டும், நீ என்ன செய்யலாம்னு இருக்க? நான் இங்க பலமா அஸ்திவாரத்தை போட்டு வச்சிருக்கேன். ஏற்காடு மலையிலேயே அவங்க கதை முடிஞ்சிட்டா எல்லாம் சின்னவரோட ஜாதகத்தினால ஆயிடுச்சுன்னு ஆயிடும். இங்க குடும்பத்திலையும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. விடுங்க. மார்டின் இப்ப பங்களா கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கான். எனக்கு தகவல் தந்துகிட்டே இருக்கான். சின்னவர் தனியா வெளியே போனா போதும். இந்த தடவை அவர் எதையாவது பண்ணிடுவான். என்ன வேணா பண்ணட்டும், கொலை முயற்சிங்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்போ ஒன்று பண்ணலாங்களா? என்ன? ஒரே சமயத்துல 4 கருநாகங்களை அவங்க பெட்ரூம்குள்ள சின்னவர் இல்லாத சமயத்துல விடடுமா? இது கூட நல்லா தான் இருக்கு. ஆமா, பங்களாவை சுத்தி பாம்பு நடமாட்டம் உண்டா? நிறையவே உண்டுங்க. இது நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். அந்த வடநாட்டு பொண்ணும் பாம்பை பார்த்தா விழுந்து கும்பிடுதாம். பாம்பு அதோட குலதெய்வமாம். ஆமா, கையில கூட பச்சை குத்தி இருப்பா. அது போதுமே, சாமின்னு கும்பிட போனாங்க. ஆனா போட்டு தள்ளிடுச்சுன்னு சொல்லிட்டு நாம போயிட்டே இருக்கலாமே. அப்ப முதல்ல அப்படியே செய். குலசேகரன் கொடூரமாக சொல்லி முடித்தார். அத்தியாயம் 8. சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள் நம்பிக்கை வைத்து நாகம் சார்ந்த விஷயங்களை ஏற்க வேண்டும் என்று சொல்லவும் அசோகமித்திரன் முகத்தில் ஒரு கேலி சிரிப்பு உதடுகளில் நெளிந்தது. கணபாடிகளுக்கும் புரிந்தது. உடனேயே நிதர்சனமா நிரூபிக்க முடிஞ்சாதான் நான் நம்புவேன்னு நீங்க நினைச்சா நாம இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேண்டாம். நீங்க உங்க போக்குல போய்க்கோங்க என்றார் கணபாடிகள். அந்த பதில் அசோகமித்திரனை சற்று திடுக்கிட வைத்தது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எதையும் பாரபட்சம் இல்லாதபடி அணுகிறது தான் என் வழக்கம். சரி, நம்பிக்கை வைத்தே நீங்க சொல்ல போறத நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க. பாம்புகளை உணவுப் பொருளான்னு நினைச்சு சாப்பிடுற ஒரு கூட்டம் நல்லா தானே இருக்கு. அது சபிச்சிடும். அதோட சாபம் நல்லபடியா வாழ விடாதுங்கிறதெல்லாம் ஏற்க முடிஞ்ச ஒரு கருத்தா இல்லையே. பொதுவா எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. ஒரு புழுப்பூச்சியை கொல்லக்கூட நமக்கு அனுமதி கிடையாது. மீறி செயல்படும் பொழுது நிச்சயமா அது பாவம்தான்.
அந்த பாவத்துக்கான பதில் விளைவும் நிச்சயமா உண்டு. இதுல பாம்புகள் வரையில ஒரு வேகம் இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அதே போல சர்வதோஷ ஜாதகங்கள் ஒருபொழுதும் பொய்யானதுல. பாம்பையே உணவா சாப்பிட்றவங்க நல்லாத்தானே இருக்காங்கன்னு நீங்க சொல்றத நான் பொருட்படுத்த தயாரில்லை. நல்லா இருக்கிறதுக்கு நீங்க வச்சிருக்கிற அர்த்தம் எதுன்னு எனக்கு தெரியாது. என் வரையில நல்லா இருக்கிறதுனா சாப்பிட்றதும் தூங்குறதும் மட்டுமில்ல, 16 பேறுகள்னு 16 விஷயங்கள் இருக்கு. அதை பெற்று வாழ்வதுதான் பெருவாழ்வு. உயிரினங்களை துன்புறுத்தவோ கொல்லவோ செய்தால் இந்த பெருவாழ்வை நிச்சயம் ஒருவர் வாழ முடியாது. ஒருவரோட சந்தோஷமான வாழ்வுங்கிறது அவர் மட்டும் சந்தோஷமா வாழறது கிடையாது. அவரோட பிள்ளை, பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, இப்படி எல்லோரும் உடல் ஊனம் இல்லாம மனநலத்தோடு சந்தோஷமா வாழறத சார்ந்தது. எல்லாத்துக்கும் மேலா பூர்ண சுதந்திர உணர்வோடு இந்த பிறப்பு பற்றிய தெளிவுகளோடு வாழ்வதும் மிக முக்கியம். உயிரினங்களை கொல்றவங்களுக்கு நிச்சயம் பிறர் பார்த்து வியக்கும்படியான ஒரு வாழ்க்கை இருக்கவே இருக்காது. இதுதான் 80 வயதான நான் என் வாழ்க்கையில பார்த்த உண்மை. அகிம்சைக்கு அப்ப பெரிய சக்தி இருக்குன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அப்படியும் சொல்லலாம். உயிரினங்களை கொல்ற யாரும் அதுக்கான பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. கேட்கிறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். நாம சாப்பிட்ற அரிசி பருப்புல இருந்து காய்கறி கீரை வரை எல்லாமே உயிருள்ளவை தானே. இவற்றை சாப்பிட்டா மட்டும் பாவம் இல்லையா? ஆடு மாடு பாம்பு தேலுன்னு சாப்பிட்டாதான் பாவமா? இது ரொம்ப அர்த்த பழசான கேள்வி. இதுக்கு எவ்வளோ பேர் எப்படியெல்லாமோ பதில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் என்று ஒரு பெரிய விவாதத்துக்கு தயாரானார் கணபாடிகள். குலசேகரன் சொல்லிவிட்டு விலகவும் சதீஷ் அடுத்து மார்ட்டினை தான் அழைத்தான். மார்ட்டின் அப்பொழுது ஏற்காட்டின் ஏரிக்கரையோரத்தில் சூடான மிளகாய் பஜ்ஜியை சாப்பிட்டபடி இருந்தான். ஒரு கையில் மிளகாய் பஜ்ஜி, மறு கையில் டீ கிளாஸ். மார்ட்டின், நான் சதீஷ் பேசுறேன். இப்பெல்லாம் யார் பேசுறோம்னு சொல்ல தேவையே இல்லையே சதீஷ். உன் பேரைத்தானே போட்டு வச்சிருக்கேன். செல்போன் சப்தம் கேட்டாலே உன் பேர் பளிச்சுன்னு தெரியும். நீ விஷயத்துக்கு வா. வரியா? ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டு வருவோம். என்ன சதீஷ் விசேஷம்? உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? மண்ணாங்கட்டி, நான் எதுக்கு கூப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா? நான் பேர் சொல்லி உனக்கு கூப்பிடுதே எல்லாம் ஒரு மேட்டர்னு பேசிட்டு இருக்கியே. நம்ம விஷயம் எந்த அளவில் இருக்கு அதை முதல்ல சொல்லு. கோபம் கொப்பளித்தது சதீஷிடம். கவனிச்சுட்டே தான் இருக்கேன். 3 பேரும் இதுவரை ஒன்னாவே இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு நேற்றை விட இன்னைக்கு இன்னும் நல்லா இருக்கு. குளிருக்கு போட்டுவிட்ட மங்கி குல்லாவை கூட கழட்டி வீசிடு என்னை பார்த்து பந்து விளையாட கூப்பிடுது. இதையெல்லாம் நான் கேட்டேனா? தள்ள என்ன வழி அதை சொல்லு. முதல்ல சின்னவரை அவங்கள விட்டு பிரிக்கணும். அவர் 1 மணி நேரமாவது வெளியே போகணும். இந்த வடநாட்டு பொண்ணும் சின்ன பொண்ணும் அன்னைக்கு மாதிரியே அந்த சாமியாரை பார்க்க வெளியே கிளம்பினா போதும். லாரியை விட்டு அடிச்சு ஒரே தூக்கா தூக்கிடுவேன். ஏன் வேற ஐடியாவே தோணலையா? கொலை நான் எப்பவோ பண்ணி முடிச்சிருப்பேனே. இது விபத்து மாதிரி இருக்கணும். யார் மேலேயும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னா எப்படி? அதுவும் சரிதான். அந்த பொண்ணு பாம்பை பார்த்தா உழுந்து கும்பிடுதுன்னு சொன்னேல? ஆமா. அப்ப அந்த பாம்பாலேயே கதையை முடிச்சிட்டா? நீ சொல்றது சரிதான். ஆனா இதுல அவங்க சுதாரிக்க கொஞ்சம் இடம் இருக்கே. எப்படி? பாம்பை பார்த்து அரண்டு போய் அடிக்க பார்த்தாதான் அது சீரும். இவங்க தான் உழுந்து கும்பிடுறாங்களே. 1க்கு 4 பாம்பை விடு. 1 கூடவா கடிக்காம போயிடும். ரைட், முயற்சி பண்ணி பார்க்குறேன். பண்ணியெல்லாம் பார்க்காத, முடி. அவங்க அப்புறம் மலையை விட்டு கிளம்பிட போறாங்க. சதீஷ், இப்படி ஃபோன்லேயே எல்லாத்தையும் சாதிக்க பார்க்காத. இந்த மலையில தானே நீ இருக்க. இங்கே என் கூட வா. 2 பேரும் சேர்ந்தா வேலையும் வேகமா நடக்கும். சரி வரேன். நீ பாம்புக்கு ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பாம்புகளை பிடிச்சி அதோட விஷத்தை எடுத்து அதை வச்சே ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிற போதி முத்துங்கிறவனை எனக்கு தெரியும். எப்ப பார் ஏதாவது வயக்காட்டில் தான் இருப்பான். அதுவும் கடலை வயலா பார்த்து தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அங்க எலிங்க நிறைய இருக்கும். அது இருக்கிற இடத்துல தான் நல்ல பாம்பு நடமாட்டமும் நிறைய இருக்கும் என்பதால அங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பான். கையிருப்பாவை எப்பவும் 10-15 புசுங்க அவங்கிட்ட இருக்கும். புசுங்களா? ஆமாம். அவன் பாம்புனே சொல்ல மாட்டான், புசுங்கன்னு தான் சொல்வான். பாம்புங்க அப்படித்தானே சீரும். ஓ, அதனாலயா? சரி, இப்பவே அந்த போதிமுத்துவை பிடி. ஒரு 4-5 பாம்புகளோட உடனே வர சொல். நான் சின்னவரை அங்கிருந்து கிளப்ப பார்க்கிறேன்.
குலசேகர ராஜா சார்கிட்ட சொன்னா போதும், அவர் எதையாவது பண்ணி சின்னவரை கிளப்பி விட்டுருவாரு. அப்புறம் நம்ம பாடுதான். அவனை வர சொல்றது பெருசு இல்ல, அவனும் பங்கு கேட்பான். அவன் கேட்கறத கொடுத்தா தான் சம்மதிப்பான். எவ்வளோ கேட்பான் தெரியாது, பேசித்தான் பார்க்கணும். அதுக்கு பேசாம பாம்புகளை விலைக்கு வாங்கி நாமளே அதுக்குள்ள பங்களா ரூமுக்குள்ள விட்டுருவோம். என்ன சொல்ற? நமக்கு எதுக்கு சதீஷ் அந்த வில்லங்கம் பிடிச்ச வேலை? அவன்னா லாவகமா அதை பண்ணுவான். மார்ட்டின், இந்த விஷயத்துல நம்ம யாரையுமே கூட்டு சேர்க்க கூடாது. நான் உன்னை கூட்டு சேர்த்ததே குலசேகர ராஜா சாருக்கு பிடிக்கல. கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தினேன். பெரிய ஆளுங்க எப்பவுமே உஷாரா இருக்காங்க பாரு. சரி, நான் போய் எதையாவது சொல்லி பாம்புகளை வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்துட்டு உடனே ஃபோன் பண்ணு. அடுத்த சில மணி நேரங்களில் சின்னவரை மட்டும் தனியாக வெளியே கிளப்புற வேலையை குலசேகர ராஜா சார் பார்த்துக்குவார். அந்த சமயத்தில் நாமளும் உள்ளே நுழைவோம். இந்த வேலைக்காரன் நாச்சிமுத்து அவன் பொண்டாட்டி பங்கஜத்தை என்ன பண்ண? அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எதையாவது பண்ணுவோம். இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. சதீஷ் பேசி முடிச்சிட மார்ட்டின் டீ கிளாஸை பார்த்தான். மழை குளிருக்கு அது குளிர்ந்து ஆடை போர்த்தி கொண்டு இருந்தது. அப்படியே கீழே கொட்டிவிட்டு கிளாஸை அருகில் இருக்கும் கடையில் கொடுத்துவிட்டு போதிமுத்துவை பார்க்க புறப்பட்டான். லேஸ் ஸ்கிரீன் மேல் கவனமாக இருந்த கணேசன் மேல் பொத்தென்று வந்து விழுந்தது தியா தூக்கி எறிந்த பந்து. அந்த பந்துக்காக ஓடி வந்து நின்ற செல்ல மகளை ஆசையாக பார்த்தான் கணேசன். அப்பொழுது ரத்தி குளித்துவிட்டு ஆளுயர கண்ணாடி முன் அமர்ந்து தலைவாரி கொண்டிருந்தாள். டாடி, பால் இந்தா, பார்த்து விளையாடு. கண்ணாடி மேல பட்டா உடைஞ்சிரும். வெளியில போய் விளையாடு. மம்மி தான் உள்ளே விளையாட சொல்றாங்க. ரத்தி, எங்க இருக்க? இதோ வந்துடுறேன் ஜி என்றபடி ரத்தி தலைக்கு கிளீப் பொருத்தியபடியே அவன் முன் வந்தாள். ஒரு முறை அவளை ஆழமாக பார்த்தான். தொடக்க காலத்தில் நாக்பூரில் கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தபொழுது எப்படி இருந்தாலோ அப்படியே இருந்தாள். நீ இப்ப முன்ன மாதிரியே அழகா இருக்க ரத்தி. பதிலுக்கு அவள் சிரித்தாள். தியா இப்பொழுது அவன் மடிமேல் இருந்த நிலையில் லேப்டாப் லெட்டர் பட்டன்களை தட்ட தொடங்கியிருந்தாள். நோ தியா, டாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் மிக்கி மவுஸ் பார்க்கணும் டாடி. ஐபேட்ல அம்மா உனக்கு போட்டு தருவாங்க. நானே ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் டாடி. ஓ, நீ அதெல்லாமும் பண்ணுவியா? இவ இப்ப மொபைல் கிரிக்கெட்டே விளையாட ஆரம்பிச்சிட்டா. நீங்க இதை ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சந்தோஷ உரையாடல் அங்கே தொடங்கிவிட்டு இருந்தது. தியாவிடம் துளியும் சோர்வோ சலிப்போ இல்லை. மாறாக ஒரு மான்குட்டியின் துருதுருப்போடுதான் தெரிந்தாள். ஆமா, மருந்து கொடுத்தியா? கொடுத்தேன். சாப்பிட மாட்டேங்கிறா. ஆமாம் டாடி, எனக்கு அந்த கசப்பு மருந்தெல்லாம் வேண்டாம். நான் இப்ப நல்லா தானே இருக்கேன் டாடி. குழந்தை தானாக முன்வந்து குழந்தை பேசினாள். இல்லடா, எப்பவும் நல்லா இருக்கணும்னா நீ மருந்து சாப்பிடணும். அப்பதான் உனக்கு பூரணமா குணமாகும். ஜி, ஒரு விஷயம். ரத்தி கணேசனை தன் பக்கமாக திருப்பினாள். என்ன ரத்தி? குழந்தையோட நான் அந்த சாமியாரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு முழுவதும் முடிக்காமல் மென்று விழுங்கினாள். கணேசனிடம் சிந்தனை. உங்களுக்கு இன்னும் அவர் மேல நம்பிக்கை வரலையா? கணேசன் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அமைதியாகவே இருந்தான். டாக்டர் வெங்கட்ராவ் அவ்வளோ சொல்லியுமா உங்களுக்கு சந்தேகம்? நீ போயிட்டு வா. ஆனா ஒன்று, போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். பங்கஜத்தை கூட கூட்டிக்கிட்டு போ. கார் எடுத்துக்கிட்டு போறேன். அரண்மனை குடும்ப மருமகள் ஆட்டோவில் போனாதான் உங்களுக்கு பிடிக்கலையே. தாராளமா எடுத்துட்டு போ. அதுக்கு தானே உனக்கு கார் ஓட்டவே சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜி. உற்சாகமான ரத்தி மிக வேகமாக தியாவுக்கு உடை மாற்றத் தொடங்கினாள். மாற்றும் போதே பங்கஜம் என்று உரத்த குரல் கொடுக்க பங்கஜமும் ஈர கைகளை துளைத்தபடி எதிரில் வந்தாள். அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம், நாம இப்ப சேட்டோட எஸ்டேட்டுக்கு சாமியை பார்க்க போறோம். நீயும் கூட வர. அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம் என்றவள் அடுத்து கணேசனை தான் பார்த்தாள். அவன் அவள் பார்க்கவும் லேப்டாப்பை பார்க்க தொடங்கிவிட்டான். ஏற்காட்டில் அன்று நல்ல இதமான காலச்சூழல். தை மாத மேகங்கள் தரையில் ஆடும் என்பார்கள். அவற்றின் ஊடாக ரத்தி காரை செலுத்தியபடி இருந்தாள். தார் சாலை மேல் லேசாக பெய்திருந்த மழை ஈரம் சாலையும் அடற்கருப்பில் மின்னியது. காருக்குள் முன் சீட்டில் தியா உட்காராமல் நின்றபடி இருந்தாள். பின்னால் பங்கஜம். அம்மா, ஐயா சாமியார் விஷயத்துல மனசு மாறிட்டாருங்களாமா என்று பங்கஜம் கேட்டாள்.
மாறிக்கிட்டே வராரு பங்கஜம். நான் இப்ப எவ்வளோ சந்தோஷத்துல இருக்கேன் தெரியுமா என்று கேட்டபடியே ஒரு வளைவில் காரை திருப்பினாள் ரத்தி. அங்கே மார்ட்டினும் தன் மோட்டார் பைக்கில் அப்பொழுது அவளை கடந்தவனாக அதிர்ந்து போய் அவர்கள் காரில் செல்வதை பார்த்தான். உடனேயே ஓரமாய் ஒதுங்கி சதீஷை தான் அழைத்தான். சதீஷ், அந்த வடநாட்டு பொண்ணும் சின்ன பொண்ணும் வேலைக்காரியோட சேட்டு எஸ்டேட் பக்கமா போயிட்டு இருக்காங்க. அப்ப கார்ல சின்னவர் கணேசன் இல்லையா? இல்ல, நான் போதிமுத்துவை பார்க்க பைக்ல போயிட்டு இருந்தப்பதான் எதிரில் கார்ல இவங்கள பார்த்தேன். அந்த பொண்ணு கார் கூட ஓட்டும் போல. சரி, இப்ப என்ன பண்ண போற? பழைய ஐடியா தான். பாம்பு மேட்டரை தூக்கி தூர போட்டுட்டு லோடு லாரியை எடுத்துக்கிட்டு இப்பவே சேட்டு எஸ்டேட்டுக்கு போறேன். என்ன வேணா செய், எனக்கு காரியம் நல்லபடி நடந்து முடிஞ்சா போதும். இந்த தடவை என் முயற்சி தப்பாது. எஸ்டேட்ல இருந்து அவ கார்ல திரும்பும் பொழுது ஒரு கர்ண கொடூர ஆக்சிடென்ட் கேரண்டி. பாவம், அந்த வேலைக்காரியம் கூட சேர்ந்து சாக போறா. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. போனை முடக்கிய மார்ட்டின் தன் பைக்கை லோடு லாரி நிற்கும் ஷெட்டை நோக்கித்தான் செலுத்தினான். அவனிடம் ஒரு ஆக்ரோஷம். அதன் மதிப்பு 25 லட்சம் ஆயிற்றே. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.